செய்தியுடைய தலைப்பு கர்த்தரின் கரத்தினால் காரியங்கள் வாய்க்கும் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். கர்த்தரின் கரத்தினால். மனுஷ கரம் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுமா என்றால் சொல்ல முடியாது. வாய்க்க பண்ணலாம், அது ஏய்க்கும் வாய்க்கும் ரெண்டும் செய்யும். ஆனால் கர்த்தருடைய கரம் ஒரு மனுஷன் மேலே வறுமையானால் காரியத்தை வாய்க்க பண்ணாமல் அந்த கரம் உங்களை விட்டு போகவே போகாது. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் ஒரு மனுஷன் மேல் இறங்கி வரும் பொழுது, கர்த்தருடைய கரம் ஒரு குடும்பத்தின் மேல் இறங்கி வரும் பொழுது, கர்த்தருடைய கரம் ஒரு மனுஷனோடு இருக்கும் பொழுது, கர்த்தருடைய கரம் ஒரு மனுஷனுடைய கரத்தை பிடித்து கொள்ளும் பொழுது, அல்லது கர்த்தருடைய கரம் ஒரு நபரை தொடும் பொழுது, அந்த கரம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை செய்யுமே தவிர அது செய்யாமல் போகவே போகாது. அப்ப கர்த்தரின் கரத்தினால் காரியங்கள் வாய்க்கும். எஸ்ரா 7வது அதிகாரம் 6வது வசனம். அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசையின் நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தான். ஏன் வேதத்தை படிக்கணும்? ஏன் பைபிளை டெய்லி படிக்கணும்? காலை மாலை மதிய நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் குடும்ப ஜபத்தில், தனி ஜபத்தில் தனியை ஏன் பைபிளை படிக்கணும்? ஏன் இந்த வேதத்தை வாசிக்கணும்? இந்த வேதத்தில் அப்படி என்ன இருக்கு? இந்த வேதத்தை வாசிப்பதனால நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்றேன். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இடம் தேவை வீடு கட்ட, அல்லது இடம் இருக்கு வீடு கட்ட பணம் இல்லை, அந்த பணம் தேவை. அந்த வீடு கட்டுவதற்கான சில பொருள்கள் உங்களுக்கு தேவை, ஒரு வாகனம் தேவை. எல்லாம் எந்த தேவைகளை வச்சீங்க? அந்த தேவையெல்லாம் பூமியில் அது இருக்கு. சில பேர்ட்ட நிறைய இருக்கு, சில பேர்ட்ட அளவுக்கு மிஞ்சி இருக்கு, சில பேர்ட்ட போதுமான அளவு இருக்கு. ஆனால் நம்மகிட்ட அது இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. ஆக உங்களுக்கு எனக்கும் தேவைன்னா யாரோ ஒரு மனுஷன் வழியாக தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாக வேண்டும். ஆமென். யாரோ ஒரு நபர் வழியா 10 ஏக்கர் 100 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு 100 குழி நிலம் கொடுத்தா ஒரு வீட்டை கட்டி நீங்க அழகா வாழ்ந்துட்டு இருக்கலாம். அது ஒரு மனுஷன் தான் இருக்கு பூமியில. ஒரு வாகனம் தேவை, 2 சக்கர வாகனமோ 4 சக்கர வாகனமோ 6 சக்கர வாகனமோ கனரக இன்னும் பெரிய வாகனங்களோ இன்னும் தேவை. அந்த டிரைவ் உங்கள்கிட்ட இருக்கு, அந்த வாகனம் இருந்தால் நிறைய நீங்க சம்பாதிக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட அந்த முதலீடு கிடையாது. 10ல் 1 பங்கு கூட கிடையாது இந்த வாகனத்தை வாங்க, 100ல் 1 பங்கு கூட கிடையாது இந்த கனரக வாகனத்தை வாங்க. நீங்கள் இன்னும் ஓட்டுநராக, ஒரு கூலியாளாக தான் இருக்கிறீர்கள், ஒரு தொழிலாளியாக தான் இருக்கிறீர்கள், முதலாளியாக மாற முடியவில்லை. நீங்கள் முதலாளியாக மாற வேண்டும் என்றால் அதற்குரிய முதலீடு தேவை. அந்த முதலீடு பூமியில இருக்கு, யாரோ மனுஷன்ட்ட நிறைய இருக்கு. கர்த்தர் நினைச்சா அந்த மனுஷன் உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியும். இதை விட்டுட்டு ஆண்டவர் அப்படியே கொண்டு ஒரு லாரியை வாசல நிறுத்துவாரா? ஒரு பஸ் ஓட்டுநர் டிரைவர் இருக்கார், ஒரு வாசல பஸ் கொண்டாந்து நிறுத்துவாரா? ஒரு 2 சக்கர வாகனம் தேவை, அந்த 2 சக்கர வாகனத்தை கம்பெனிலேருந்து எடுத்து, ஃபேக்டரியிலேருந்து எடுத்து அப்படி அந்த வாசல் நிறுத்துவாரா? அங்கே நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கு. அது ஆர்டிஓ ஆஃபீஸ் போகணும், அதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகணும், நிறைய காரியங்கள் இருக்கு. ஆகவே இந்த 2 வீலர் தேவை என்றால் யாரோ ஒரு மனுஷனோட கண்களை தயவை கட்டளையிடுவார். அந்த மனுஷன் பணம் கொடுத்து உங்களுக்கு வாங்கி கொடுப்பான். ஆமென். அப்ப நம்முடைய தேவைகள் ஒரு மனுஷன் வழியாக தான் சந்திக்கப்பட வேண்டி இருக்கிறது. ஆமென். கவனிங்க. அப்படின்னா இந்த தேவைகள் நமக்கு சந்திக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? வாசிக்கலாம். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜா அவனுக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால். இப்போ பைபிளை யார் நல்லா படிக்கிறீங்களோ, தொடர்ந்து தீவிரமா படிக்கிறீங்களோ, டெய்லி யாரு படிக்கிறீங்களோ, அந்த டெய்லி படிக்கிற நபர் என்னைக்கோ ஒரு நாள் பைபிளை திறந்து ஒரு 4 அதிகாரம் படிச்சு மூட்டை கட்டி போடுறது, என்னைக்கோ ஒரு நாள் எடுக்குதல்ல. தினந்தோறும் காலை மாலை காலை மாலை காலை மாலை என்று அதற்கென்று வரையறை கொடுத்து ஒரு நேரத்தை ஒதுக்கி சாப்பிட மறந்தாலும் வேதத்தை வாசிக்க மறப்பது இல்லை என்ற அந்த காலகட்டத்துக்குள்ள யார் வருகிறீர்களோ உங்க மேலதான் கர்த்தருடைய கரம் வரும். இந்த கர்த்தருடைய கரம் அவன் மேல வந்ததினால் அவன் ராஜாட்ட என்னென்னலாம் கேட்டானோ ராஜா அவனுக்கு கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜா கிட்ட என்னென்ன கேட்டான், தேவன்கிட்ட என்னென்ன கேட்டானோ அதெல்லாம் ராஜா கொடுத்தான். என்ன எழுதியிருக்கு? ராஜா அவனுக்கு கொடுத்தான் எழுதியிருக்கு. நான் சொல்றேன், ராஜா கொடுக்கல, ராஜாதி ராஜா அவனுக்கு கொடுத்தார். நல்லா நம்ம கவனிக்கணும். இந்த தேவன் ஒரு காரியத்தை நமக்கு செய்ய வேண்டும் என்றால், நிறைய பேர் தரித்திரத்தில் இருக்கிறோம், நிறைய பேர் இன்னும் கஷ்டத்தில் இருக்கிறோம். அந்த கஷ்டம் போக மாட்டாங்குது. ஏன் போக மாட்டாங்குது? நல்ல பைபிளை படிக்கல,
வேலையை தேடுறதுல முனைப்பு பைபிளில் படிக்கிறது இல்லை. வேலையை எந்த அளவுக்கு முனைப்பா தேடி ஓடுறோமோ அந்த அளவுக்கு பைபிளை படிக்க தேடுறது, நேரத்தை ஒதுக்குறது இல்லை. இது அவசரமா ஒரு அதிகாரத்தை இன்னைக்கு நீதிமொழிகள் 3வது அதிகாரம் படிச்சுட்டு அப்படியே டக்குனு முடிச்சுட்டு ஓடிடு இல்லை. அவன் எதுல தேறினவனா இருந்தானா பாருங்க, வாசிங்க அந்த வசனத்தை எல்லாம். 6வது வசனத்தை. நீ நிறைய வாய் அடிக்கிறதுல தேறி இருக்கிறோம், பாஸ் பண்ணியிருக்கிறோம். தேர்ச்சின்னா பாஸ் பண்ணுறது. மருத்துவமனை சில பேரை பார்க்க போவோம், பரவாயில்லைங்க தேறிட்டாருங்க, என்னமோ நினச்சோம், ஆள் தேறிட்டார், பொழைச்சிக்குவார். ஆமாம், சில பேர் என்ன மருத்துவமனையில் தான் இருக்கிறாரா, வந்துட்டார், அடப்பாய் வந்திருந்தாலும் வேலைக்கு போயிட்டான்யா. அப்படியா? ஆமாம், நாம் என்னமோ நினச்சோம், தேறிட்டாரியா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அப்போ எதில் தேறணும்? எதில் தேறணும் சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள், வாய்த்தன. எதில் தேர்ச்சி அடையணும்? இப்போ நம்ம எதில் பாஸ் பண்ணணும்? அல்லேலூயா. நம்ம அதில் பாஸ் பண்ணுறது இல்லை. நான் காலையில் படித்தேன். நான் காலையில் இந்த வசனத்தை படிக்கும்போது அதில் ராஜா அதில் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அதில் ஒரு அந்த வார்த்தை வருது. அந்த வசனத்துக்கு அடுத்த வரிய வாசிங்களேன். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் அப்படின்னு இருக்கு. நான் நினைச்சேன், ராஜா எப்படி கொடுக்க முடியும்? அந்த ராஜா அனுமதிக்காம இந்த ராஜா கொடுக்க முடியுமா? அந்த ராஜாவுடைய தூண்டுதல் இல்லாமல் பூமிக்குரிய ராஜா கொடுக்க முடியுமா? முடியாது, ஒரு நாளும் முடியாது. அந்த ராஜா கொடுக்கல, இந்த ராஜாவை அவர் கொடுக்க சொல்லி தூண்டினாரு. குட்ரா, பொக்கிஷசாலையை தர, கஜானாவை தர, என் மகனுக்கு இதெல்லாம் தேவைப்படுது, கொடு, இதெல்லாம் அவனுக்கு இதெல்லாம் தேவை. ஏன்னா கர்த்தருடைய கரம் ஒரு மனுஷன் மேல வரும் பொழுது, கர்த்தருடைய கரம் நம்ம மேல இறங்கி வரும் பொழுது, நம்முடைய தேவைகள் இன்னது என்பதை அந்த கரம் ஆராய்ந்து பார்க்கும். அல்லேலூயா. அப்ப நான் நினைச்சேன், இந்த ராஜா எல்லாம் அவன் கேட்டதையெல்லாம் கொடுத்தான் அப்படின்னு இருந்ததை பார்த்துட்டு நான் வந்தது இல்லை, அவன் கொடுக்கல, ராஜாதி ராஜா கொடுக்க வைத்தார். அல்லேலூயா. ராஜாதி ராஜா கொடுக்க வைத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம கேட்டதை எல்லாம் ஒரு மனுஷன் வழியாக நமக்கு வரணும். அது மனுஷன் வழியாக நமக்கு வர வேண்டும் என்றால் தேவனுடைய தயவு இருந்தால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. கிடைக்கிறதையுமே தடுத்துடுவார். அப்ப தேவனுடைய கரம் நம்ம மேல வரணும்னு சொன்னா இப்ப நம்ம என்ன செய்யணும்? வாரத்தில் எத்தனை நாள்? 7 நாள்ல எத்தனை நாள் படிக்கணும்? 7 நாள்மா? நீங்க அப்படி சொல்றீங்களா? சரி, 7 நாள் ஒவ்வொரு நாள் எத்தனை படிக்கணும்? குறைந்தபட்சம் ஒரு 5லிருந்து 10, 5லிருந்து 10. இதை டெய்லி நீங்க படிச்சீங்கன்னா அந்த கை நேர சல்லுன்னு இறங்கி நம்ம தலைமையில் வந்துடும். அந்த கை இறங்கி வந்துடும். அந்த கை வந்துட்டுனா வேற எந்த கையும் செயல்படாது. எல்லா கரங்களும் முறிக்கப்படும். சாத்தானுடைய கரம் முறிக்கப்படும். சாத்தானுடைய கிரிகள் அழிக்கப்படும். அவனுடைய கிரிகள் அழிக்கப்படும். அவனுடைய ஆளுகை அழியும். அவனுடைய ஆளுகை வேரோடு அழியும். தேவ கரம் எங்கே இறங்கி வருகிறதோ அங்கே அற்புதம் நடக்கும். நீங்க அந்த முழு அதிகாரத்தையும் படிச்சு பாருங்க. என்னென்ன கேட்டானோ அதையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். கர்த்தருக்கு அப்ப நம்ம என்னென்னலாம் கேட்டுக்கிட்டு இருக்கோமோ அதெல்லாம் நமக்கு சீக்கிரம் கிடைக்க போகிறது. கர்த்தருக்கு இதுக்கு ஒரே ஒரு காரியம், நீங்க டெய்லி வேதத்தை வாசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2வது எடுத்துக்கொள்வோம். அதே அதிகாரம் 9லிருந்து 12 வரை. 9லிருந்து 12 வரை. 1ஆம் மாதம் 1 தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். எருசலேமுக்கு எல்லாரும் வர முடியாது. இது எருசலேம் பல கிளை சபைகளை கொண்ட ஒரு தாய் சபையாக எருசலேம் மகாசபை. இது பல கிளை சபைகளை கொண்ட ஸ்தலம். இது ஒரே ஒரு சபை மட்டும் தான் இருக்குன்னா அது கிடையாது. பல சபைகளை கொண்டு ஒரு 1000 தாண்டி மெம்பர்ஷிப் இருக்குன்னு சொன்னா இது மகாசபை. இதுதான் எருசலேம். கவனிங்க, தான் முதல் பெயர் சபா அந்த லிஸ்டை எடுக்கணும்னு பார்த்தேன். சண்முகத்துக்கு கால் பண்ணி தான் முதல் பெயர் சபா வரை எத்தனை நாடுகள் இடையில இருக்கு அதெல்லாம் பாருங்க. நப்தலி என்னமோ தேசமெல்லாம் வரும். எத்தனை நாடு இருக்குன்னு பாருங்கன்னு சொல்ல நினைச்சேன். அதையும் நான் மறந்துட்டேன் காலையில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எருசலேம் என்ற ஒரு பகுதி பல
மாநிலங்கள், மாகாணங்கள் பலது சேர்ந்தது. பல மாகாணங்களுக்கு ஆள் அனுப்பி இந்த எஸ்ரா, நீங்க நெகேமியால தெளிவா வாசிக்கலாம், ஆள் அனுப்பி எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறான். இப்ப இந்த சபைக்கு நீங்கள் வர வேண்டும் என்றால் நீங்களா நினைச்சா முடியாது. அவருடைய கரம் உங்க மேல வந்தாதான் நீங்க இந்த சபைக்கு வர முடியும். தேவனுடைய கரம் உங்கள் மேல் வராவிட்டால் நீங்கள் ஒரு நாளும் வரவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய கரம் நம்ம மேல வரணும். இந்த கை வந்தாதான் அது சபைகளை கொண்டு வரும். நாமளும் வர முடியாது, விடாது. பேய் பல வகைகளில் தடுக்கும், பல வழிகளில் தடுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சபை ஒவ்வொரு வருடமும் உடைக்கப்பட்டு 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 தான் உருவாகி கொண்டிருக்கிறது. வெளியாட்கள் உடைக்கிறார்கள், உள்ள ஆட்களும் உடைக்கிறார்கள். வெளி ஊழியர்கள் உடைக்கிறார்கள், உள் ஊழியர்களும் உடைக்கிறார்கள். இப்படி உடைக்கப்பட்டு உடைக்கப்பட்டு நான் யாரெல்லாம் ஊழியர்கள் நல்லா நம்மளோட இருப்பாங்கன்னு நம்புறேனோ இப்படிப்பட்டவங்களால இந்த சபை பல வருடங்கள், ஒவ்வொரு எவ்வரி இயர், ஒரு வருஷம் அல்ல, ஒவ்வொரு வருஷம் இதை உடைக்கப்பட்டு நான் நினைக்கிறேன் கர்த்தர் ஒரு சிற்பி இருக்கிறான்னா அந்த கல்லை உடைச்சாதான் ஒரு நல்ல உருவம் ஏற்படும். சிற்பி செதுக்கிறான்னு அர்த்தம். அதை உடைச்சா செதுக்க முடியும். அப்போ இந்த சபையை உடைச்சு உருவாக்குறான்னா ஒரு நல்ல தலை சிறந்த சபையாக அது நிற்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அப்படியே அந்த வசனத்தை வச்சுட்டு 2 நாளாகமம் 30வது அதிகாரம், முழு அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பாருங்க. 2 நாளாகமம் 30வது அதிகாரம். 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரம் 1 அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி. பஸ்கா என்றால் என்ன? இன்னைக்கு நடக்க போறது என்ன? திருவிருந்து. பஸ்கா தான் பஸ்கா. அன்னைக்கு ஆட்டுக்குட்டி அடிச்சாங்க. பிரதான ஆட்டுக்குட்டியை இயேசு வந்தார் கடைசியா. அதோடு பழைய ஏற்பாடுடைய வழிபாடு முடிந்தது. புதிய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி அடிக்க வேண்டாம், நானே அடிபட்டுட்டேன், இந்த அப்பமே என் சரீரம், இந்த ரசமே என் ரத்தம் என்று அதை மாற்றி லகுவாக கொடுத்து விட்டார். இல்லைன்னா பழைய ஏற்பாடு இப்போ நீங்கள் ஒரு புறா குஞ்சாவது கொண்டு வரணும் இங்கே வெட்டுறதுக்கு. ஒரே ரத்தமாக ஓடிட்டு இருக்கோம். ஆட்டுக்குட்டி கொண்டு வரணும், 1 வயது நிறைந்தது, எல்லாரும் கொண்டு வரணும். 1 வயது நிறைந்தது முடியுமா? அது மாசம் முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி வாசிங்க. பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று. எங்க பஸ்கா எங்க ஆசரிக்கணுமா? இது பைபிள், இது பரிசுத்த வேதாகமம், மிகப்பெரிய கிஃப்ட் இது. இதுல எழுதியிருக்க 2 நாளாகமம் 30வது அதிகாரத்தில் ஏன் எருசலேமுக்கு வர வேண்டும் வாசிக்கலாம். எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதும் அன்றி. இஸ்ரவேல்ல யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதும் அன்றி எப்ராயிம் மனாசே கோத்திரங்களுக்கும். அப்ப அந்த எருசலேமுக்கு எத்தனை தேசங்கள் கூடி வருது பாருங்க, மாகாணங்கள். எத்தனை பெரிய மாகாணங்கள்லாம் கூடி ஓரிடத்திற்கு வருகிறார்கள் என்பதை பாருங்கள். நான் வேத வசனத்தின்படி தான் இங்க திருவிருந்தம் நடத்திட்டு இருக்கிறேன். எந்த மனுஷ ஆலோசனை இடம் கொடுக்கல. பஸ்காவை 2ஆம் மாதத்தில் ஆசரிக்கும்படி ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் எருசலேமில் சபையார் யாவரும் யோசனை பண்ணி இருந்தார்கள். ஆசாரியர் போதுமான பேர் தங்களை பரிசுத்தம் பண்ணாமலும் ஜனங்கள் எருசலேமில் இன்னும் கூடி வராமலும் இருந்தபடியினால் அதன் காலத்தில் அதை ஆசிரிய கூடாமல் போயிற்று. காலதாமதமாயிட்டு, லேட் ஆச்சு. அடுத்தது, இந்த காரியம் ராஜாவின் பார்வைக்கும் சமஸ்த சபையின் பார்வைக்கும் நியாயமாய் காணப்பட்டது. எழுதியிருக்கிறபடி வெகு காலமாய் அவர்கள் அதை ஆசரிக்கவில்லை. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமுக்கு வாருங்கள் என்று பெயர்சபா முதல் தான் மட்டும் உள்ள இஸ்ரவேல் தேசம் எங்கும், ஒரு பெரிய நாடு. அன்னைக்கு வாகனம் இல்லையா, இன்றைக்கு இருக்கிற மாதிரி வாகன வசதி கிடையாது. வாகன வசதி இல்லாதனால நடந்து வரணும், ஒட்டகத்தில் வரணும், கழுதை மேல குதிரை மேல ஏறி வரணும். எல்லாத்தையும் வாகனம் கிடையாது. அந்த தேசம் எங்கும் இருக்கிற மக்களை ஓரிடத்திற்கு அழைக்கிறார்கள். புது சபையிலிருந்து இங்கே மாசம் ஒரு தடவை வர முடியலையா? உலக பிரகாரமாக சொல்லுவாங்க, சோர்ந்து உட்காந்துருந்தேன்ப்பா, 4 மனுஷ மக்கள் முகத்தை போய் பார்த்துட்டு வாப்பா. ஒரே இடத்துல உட்காந்துக்காது, 4 மனுஷ முகத்தை பார்த்துட்டு வா, கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஒரே இடத்துல உட்காந்துருக்காது. உலகத்தான் சொல்கிறாயா, 4 மனுஷனுடைய முகத்தை பார்த்தா நம்ம சாபம் தீருன்னு. நான் கேட்குறேன், இங்கே இருக்கிற இத்தனை பரிசுத்தவான்கள், இத்தனை பரிசுத்தவாட்டிகள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள், இவருடைய முகத்தை பார்ப்பதை வெறுக்கிறீர்களோ? இந்த முகம் வேண்டாமோ? யோசித்து பாருங்க. நாம் எங்க போய் கொண்டிருக்கிறோம்? யாரோடு போய் கொண்டிருக்கிறோம்? இந்த ஆலோசனை யார் தந்தது? இந்த 30வது அதிகாரத்தை தந்தது யார்?
இதற்கு மாறுபாடாய் சிந்திக்க வைப்பது யார்? எருசலேமில் ஏன் கூட வேண்டும்? இஸ்ரவேல் சமஸ்த சேனை தான் முதல் பெயர்சபா மட்டும் இருக்கிற அனைத்து தேசங்களும் ஏன் ஒரு இடத்துல வர வேண்டும்? எதனால? ஐயா, நமக்கு ஒரு எல்லை இருக்கு, எல்லையை மீறி போக கூடாது. கவனிங்க, வாசிங்க அடுத்த வசனத்தை வாசிங்க சண்முகம். அப்படியே ராஜாவும் அவருடைய பிரபுக்களும் கொடுத்த நிருபங்களை அஞ்சல்காரர் வாங்கி ராஜாவுடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் யூதா எங்கும் போய் இஸ்ரவேல் புத்திரரை ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேல் என்பவருடைய தேவனாய் கர்த்தரிடத்துக்கு திரும்புங்கள், அப்பொழுது அசீரியருடைய ராஜாக்களின் கைக்கு தப்புவிக்கிற மீதியான உங்கள் அண்டைக்கு அவர் திரும்புவார். கவனிங்க, ஒருத்தன் எவ்வளவு ஒருத்தன் ஒடுக்குறான், நிறைய பாதிப்புல இருக்கிறீங்க. தேவ தண்டனை வாங்கி கட்டாதீங்க, தேவ கோபத்துக்கு ஆளாயிடாதீங்க. நம்மெல்லாம் எங்கேயோ நாசமாகி ஒன்னும் இல்லாம போய் தான் இந்த ஆராதனை நடத்தும் போது அவரு கார்த்தி நடத்தினாரு. ஐயா, நான் அந்த இடத்துக்கு வரும்போது எப்படி வந்தேன்? நான் அழுத, முகத்துல கை வச்சு அழுதேன். நான் தஞ்சாவூர் போகும் பொழுது ஐ எம் பெக்கர், பிச்சைக்கார். அவனுக்காவது சோர்ஸ் இருக்கும், எனக்கு ஒரு சோர்ஸும் கிடையாது. ஐ எம் பெக்கர். நான் தான் நினைச்சேன், அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது எண்ணத்தில் தான் வந்துச்சு, நான் பெக்கர், நான் பிச்சைக்காரன். நான் பிச்சைக்காரனாக இருந்தேன். 20 ரூபா காசு இல்லை, 10 ரூபா காசு இல்லை, 12 ரூபா பஸ் டிக்கெட்டு காசு இல்லை. நான் பெக்கர். முகத்தில் கையை வச்சு நான் அழுதேன். நான் இந்த இடத்துக்கு நம்மளாம் வரும்போது எப்படி இருந்த ஒரு வார்த்தை அவர் ஞாபகப்படுத்தினார். ஆண்டவர் நன்றியை தேடுறார் ஐயா. அடுத்த வார்த்தை சொன்னார், இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், இன்னைக்கு வசதியா இருக்கிறோம். எப்படி இந்த வசதி வந்துச்சு? அன்னைக்கு யாரு? அன்னைக்கு நான் ஒரு பிச்சைக்காரன். ரோட்டில் போகிற எந்த சொந்தக்காரரும் வரமாட்டாங்க. ஒரு சில சகோதரர்கள், என்ன பெயிண்டர் அண்ணன், என்னுடைய தம்பிகள், அவ்வளவுதான். தம்பி திருநாவுக்கரசு, என்னோட உடன்பிறப்புகள், இவங்களை தவிர எங்களுக்கு வேற யாரும் கிடையாது. எங்களோடு இருக்கிறதுக்கு வேற யாரும் கிடையாது, வேற ஒருத்தரும் இல்லை. ஏன்னா நாங்களே பட்டினி, நாங்களே பெக்கர், நாங்களே பிச்சைக்காரன். அந்த வார்த்தை, அவர் வெளியே ஆறுதல் அந்த வார்த்தை என் இருதயத்தை ரொம்ப உடைச்சிச்சு. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், இன்னைக்கு வசதியா இருக்கிறோம். அதை பார்க்காதீங்க. அன்றைக்கு இந்த இடத்திற்கு நீங்கள் கால் வைக்கும்போது நீங்க யாராக இருந்தீர்கள்? நம்ம யாராக இருந்தோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. வாசிங்க. தங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தருக்கு துரோகம் பண்ணின உங்கள் யாரோ ஒருத்தர் ஒடுக்குகிறார்கள், அவனுடைய கைக்கு உங்களை தப்புவிக்க வேண்டும் என்றால் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற செபுலோன், நப்தலி, தான் முதல் பெயர்சபா வரை எல்லா மாகாணங்களில் இருக்கிற அத்தனை மக்களும் ஓரிடத்தில் கூடி வர வேண்டும். ஓரிடத்தில் கூடி வர வேண்டும், ஒரு இடத்துக்கு வர வேண்டும். ஏன்? ஒடுக்குகிறவனுடைய கைக்கு அப்பொழுது நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். வாசிக்கலாம் கீழே. தங்கள் பிதாக்கள் தேவனாகி கர்த்தருக்கு துரோகம் பண்ணின உங்கள் பிதாக்களை போலவும் உங்கள் சகோதரரை போலவும் இராதேயுங்கள். ஏற்கனவே காட்டுறாரு, முன் உதாரணம் காட்டுறாரு. அது மாதிரி இருக்காதீங்க, துரோகிகளாய் மாறாதீங்க, அந்த துரோக செயலுக்கு போகாதீங்க, வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த துரோக செயல் வேண்டாம். அசீரியன் கையில சிக்கிக் கொள்ளுவீர்கள். அன்றைக்கு அசீரியன், இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பிசாசு, எங்க பார்த்தாலும் பேய்கள், எங்க பார்த்தாலும் நரக பாதாளத்தின் பேய்கள் எங்கும் தலைவிரித்து ஆடுகிறது. உங்களை பலியாக்குவதற்காக இந்த ஐக்கியத்தை விட்டு பிரிக்கிறது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 10 பேர் இருக்கும்போது அடிக்க முடியாது, தனியை பிரிச்சு கொண்டு போனா ஈஸியா அடிச்சிடலாம். அது பிரிச்சு கொண்டு போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். அப்படி இராதேயுங்கள், அதற்காக நீங்கள் காண்கிறபடியே அவர்கள் பாழாய் போகிறதுக்கு ஒப்பு கொடுத்தாரே, இப்போதும் உங்கள் பிதாக்களை போல உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். 10. அப்படி அந்த அஞ்சல்காரரை எப்ராயிம் மனாசே தேசங்களில் செபுலோன் மட்டும் ஊராக தெரிந்து சொன்னாங்க, வந்துருங்க, எருசலேமுக்கு வாங்க, எருசலேமுக்கு வாங்க, எருசலேமுக்கு வாங்க. பஸ்கா பண்டிகை அங்கதான் கொண்டாடணும். எருசலேமுக்கு வந்துருங்க, எருசலேமுக்கு வந்துருங்க, எருசலேமுக்கு வந்துருங்க, எருசலேமுக்கு கூடி வாங்க. நான் இந்த இடத்துல ஆராதனை ஆரம்பிக்க எனக்கு விருப்பமே கிடையாது. இன்னொரு ஆசீர்வாதம் அந்த சாட்சி சொல்லுவாங்க, பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க. புதுக்கோட்டையில் ஒவ்வொரு மாதம் அங்கே போகும்போது திருவனந்தபுரத்தில் சொல்லியிருக்காரு. அங்கே போன பிறகு அங்கே அடுத்த நாள் கால் பண்ணுவோம், ஐயா ஒவ்வொரு வாரமும் ஊட்டியானி சாட்சி தான் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு. என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்பேன். அவர் போக முடியாதுன்ட்டார் அங்கே ஊழியத்துக்கு. நான் தஞ்சாவூர் தான் வருவேன்ட்டார். முடியவே முடியாதுன்ட்டார். இல்லை கர்த்தர் உங்களை போசல் நீங்கள் போன்னு சொன்னா பெடரியை பிடிச்சி அவரை தள்ளுனேன், நான் புஷ் பண்ண அவரை, முடியாதுன்ட்டார். எனக்கு யார் பிரசங்கம் பண்ணும் அப்படின்னு கேட்டார்.
இன்னைக்கு அவர் பிரசங்கத்தை நாடே திரும்பி பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை, நான் சொல்லல. நீ அவர் பிரசங்கத்தை கேட்க ஒரு கூட்டம் இருக்கு. ஆனால் எனக்கு யார் பிரசங்கம் பண்ண ஒரு கேள்வி கேட்டார். நான் தான் அவரை புஷ் பண்ணேன், போய் அவனை பிடிச்சி தள்ளி விட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். யாராவது ஒருத்தர் அனுப்புங்க, உதவி செய்ய, நான் இங்கே தஞ்சாவூர் வந்துடுறேன் அப்படின்னு. ஏன்னா அந்த பிரசங்கத்தில் நான் இழுக்கப்பட்டவன், அந்த பிரசங்கத்தில் நான் கவரப்பட்டவன், அந்த பிரசங்கம் என்னை தொட்டது. இந்த பிரசங்கத்தை நமக்கு யார் பண்ணுவான், ஐயோ வேண்டாம் நான் முடியாது அப்படின்னு மரத்தடியில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம், தலைமையினுடைய அனுமதி இல்லாமல் நான் இங்கு ஆராதனையை ஆரம்பிக்கவில்லை. தலைமையினுடைய துளி கூட சின்ன காரியத்தில் கூட அதில் அந்த அனுமதி இல்லாமல் நான் இங்கு ஆராதனை ஆரம்பிக்கவில்லை. யோசித்து பாருங்க. அதனால தான் கர்த்தர் நிறைவான மக்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, நிறைவான ஜனங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. இல்லை ஐயா, இந்த ஜனங்கள்லாம் சொல்றாங்க வர முடியல, மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பழனியப்பால ஏறி வர முடியல, இங்கேருந்து 4 மணிக்கு வந்து குளிச்சுட்டு இங்கேருந்து வர முடியல, இப்போ இருக்கிற 8 மணிக்கு ட்ரெயின் இருந்தால் கூட நாங்கள் அப்படியே ஒரு கூட்டமாக திருவாரூர் வந்து வந்துடுவோம்யா, அதெல்லாம் ஒன்றும் முடியலையா, அதனால நாங்கள் இங்கே ஆரம்பிக்கிறோம். ஆங்களே, ஜனங்கள் ஒரு ஆலோசனை கொடுத்தார்கள். 1 சாமுவேல்ல யாருக்கு? சவுலுக்கு. சாமுவேல் வர காலதாமதமானது. நல்லா பைபிளை பாருங்க. தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகி விடாதீர்கள். மூல அறிவெல்லாம் தூக்கி கொண்ட கூவத்தில் போட்டு வந்துருங்க. சென்னையில் உள்ள கூவத்தில். வேத அறிவு என்பது எவனாலும் மாற்ற முடியாதது. வேத அறிவு, வேத அறிவுக்கு ஒவ்வொருத்தரும் அடங்கிதான் நடந்தாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சவுல் சொன்னாரு, சாமுவேல் கேட்டாரு, அட பாவி, இந்த வேலை நீ செஞ்சு விட்டியே அப்படின்னு கேட்டாரு. ஜனங்கள்லாம் அவசரப்பட்டார்கள். நீர் வர காலதாமதமானது, போடா, உன் ராஜ்யத்தை பிடுங்கி இன்னொருத்தனுக்கு கர்த்தர் கொடுத்துட்டாரா? உன் கையில் கொடுக்கப்பட்ட ராஜ்யத்தை பிடுங்கி இன்னொருத்தன் கையில் கொடுத்துட்டாரு, போடா. ஜனங்கள் பேச்சை கேட்டு போன சவுலுடைய முடிவு என்ன ஆனது? நான் கேட்கிறப்ப, ஜனங்கள் பேச்சை கேட்கணுமா கர்த்தர் பேச்சை கேட்கணுமா? சொல்லுங்க. ஜனங்கள் பேச்சை கேட்கணுமா கர்த்தர் பேச்சை கேட்கணுமா? தெளிவா பதில் சொல்லுங்க. பைபிளை கையில் வச்சிருக்கேன், அது நியாயம் தீர்க்கும். உங்க கையில் பைபிள் வச்சிருக்கிறீங்க. ஜனங்கள் பேச்சை கேட்கணுமா கர்த்தர் பேச்சை கேட்கணுமா? ஊழியக்காரன் இப்ப யார் பேச்சை கேட்கணும்? நம்ம யார் பேச்சை கேட்டுட்டு இருக்கோம்? வாசிங்க அடுத்த வசனத்தை. ஊர் ஊராக தெரிந்தார்கள், ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரியாசம் பண்ணினார்கள். ஒரு கூட்டம் பரியாச கூட்டம் இருந்திருக்கு. இப்ப இருக்கிறது மாதிரியே, என்னடா அங்க போகணுமா, பாப்பா நம்ம இருக்கிற இடத்துல அடிச்சு பிடிச்சி சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பரியாசம் பண்ணுச்சு. ஆகிலும் ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். மனதுல யாருக்கு தாழ்மை இருக்கும் அவங்க இந்த இடத்தை மறக்க மாட்டாங்க. பெருமை உள்ளவங்க மறந்துடுவாங்க. யார் இருதயத்துல தாழ்மை இருக்கிறதோ அவங்க இதை மறக்க மாட்டாங்க. மனத்தாழ்மை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் எருசலேமுக்கு வருவார்கள். தாழ்மை இல்லாமல் பெருமை வறுமையானால் அவர்கள் வரமாட்டார்கள். வசனத்தின்படி நான் பேசுறேன். ஏன் அங்க ஒரு கூட்டம் நகைத்தார்கள் அப்படின்னு இருக்கு? அது பெருமை பிடிச்ச கூட்டம், பெருமை பிடிச்ச கூட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கீழே வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. அப்படி 2ஆம் மாதத்தில் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரிக்க வெகு ஜனங்கள் எருசலேமில் மகாபெரிய சபையாய் கூடினார்கள். சொல்லுங்க, இந்த வசனத்துக்கு என்னங்க அர்த்தம்? மகா சபைங்கிறது எதுங்க? நம்முடைய ஊழியர்களும் பலியாகிறாங்க, அதுதான் கஷ்டமா இருக்கு. விசுவாசிகள் பலியான கூட பரவாயில்ல, அவங்களுக்கு தெரியாது. நம்முடைய ஊழியர்கள் பலியாகிறாங்க. போதிக்க வேண்டிய நான், பிரசங்கிக்க வேண்டிய நான், காரியத்தை விவரித்து சொல்ல வேண்டிய நான், மக்களுக்கு விலக்கி காக்க வேண்டிய நானே பலியாகி விடுகிறேன். மகா சபையாய் வெகு ஜனங்கள் எருசலேமில் மகாபெரிய சபையாய் கூடினார்கள். அல்லேலூயா. அதுதான் அந்த திருவிருந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இடையில பிரச்சனை பண்ணாலும் சரி, பிரிச்சுட்டு போனாலும் சரி, நம்முடைய கிளை சபைகள் இங்கே தான் திருவிருந்து நடக்கும். இதுக்கு மேலே ஒரு பெரிய இடத்துல திருவிருந்து நடக்கும். இதை விட ஒரு வசதியான இடத்துல திருவிருந்து நடக்கும். அல்லேலூயா. ஐக்கியப்படல, ஐக்கியப்படட்டும், போறவங்க போகட்டும். 25வது வசனத்தை வாசி முடிச்சிடும். அதுல நாளகம். யூதாவின் சபை அனைத்தும்
ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலில் இருந்து வந்தவர்களுடைய சபை அனைத்தும் ஆகிய சபை அனைத்துனா ஒரு சபையா பல சபையா? பல சபைகள். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வந்த அந்நியரும் யூதாவில் குடி இருந்தவர்களும் மகிழ்ச்சியாய் இருந்தார்கள். இப்ப யார் யார் கிளை சபையிலிருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் இந்த மகிழ்ச்சி வேணுமா வேண்டாமா? அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி இங்கதான் இருக்கு. உலகத்தானே சொல்றேனே, 10 மனுஷன் முகத்தை போய் பார்த்துட்டு வாடா, ஏன்டா அப்படி உட்காந்துருக்கிற ஒரே இடத்துல, என்ன பிரம்ம பிடிச்சது மாதிரியா? விரம பிடிச்சதா பிரம்ம பிடிச்சது மாதிரி, ஏன்டா விரும்பச்சாரி மாதிரி உட்காந்துருக்கிற, போடா போய் 10 பேரை பார்த்துட்டு வாடா, இந்த 10 ரூபா டீ, இந்த வடாத மரத்தில் போய் இந்த மலையாள தரக்கடையில் டீ குடிச்சிட்டு வாடா, போ 4 மனுஷன் முகத்தை பார்த்துட்டு வாடா. அவங்களே இந்த சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறாங்களே, ஏன் உங்க கண்ணு குருடானுச்சு? ஏன் உங்க கண்ணு குருடாக்கப்பட்டது? வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை. அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. எருசலேமில் என்ன உண்டாயிருந்ததா? மகா சந்தோஷம். என்ன உண்டாயிருந்ததா? இப்படி கூடி வரும்போதே சாத்தான் வேட்டு வைக்கிறான்னு நீங்க பிரிஞ்சு போனா என்ன ஆகும்? என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. உண்டாயிருந்தது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததில்லை. லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். ஆசாரியர்கள் கடைசி நாங்கள எழுந்து ஜெபம் பண்றோம் பாத்தீங்களா? அதாவது எல்லாரும் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றோம்ல ஊழியக்காரன்லாம், அதுதான் இது. ஆசாரியர்கள் ஐயா இடையில வருவாங்க. நல்லா கவனிங்க. பெத்தவனுக்கு தான் புள்ளையோட அருமை தெரியும், நட்டவனுக்கு தான் பயிரோட அருமை தெரியும். திருட்டு மேய்ச்ச மேய்க்கிறவனுக்கு பயிரோட அருமை தெரியுமா? ஒன்று பெத்து இருக்கணும், இல்லை பெத்ததை எடுத்து வளர்த்துருக்கணும். ரெண்டுமே இல்லை. என்ன தெரியும் பிள்ளைய குறிச்சு? ஒன்று பெத்திருக்கணும், இல்லை பெத்ததை எடுத்து வளர்த்தாவது இருக்கணும். நான் பெருக்கவும் இல்லை, எடுத்து வளர்க்கவும் இல்லை. எனக்கு எப்படி பிள்ளைய பத்தி தெரியும்? யோசித்து பாருங்க. பெத்தவனுக்கு தான் பிள்ளையோட அருமை தெரியும், நட்டவனுக்கு தான் பயிரோட அருமை தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்துக்கு வரும் வாங்க. எஸ்ரா 7வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 13 வரை. 1ஆம் மாதம் 1 தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம், அந்த தயவுள்ள கரம் அல்லேலூயா. இந்த கரம் நம்ம மேல வந்துச்சுன்னா அது என்ன செய்திருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். யார் மேல கர்த்தருடைய கரம் இருக்கு? கேட்கிறோம்ல, எங்க போன மாசம் உங்களை காணும், போன வாரம் உங்களை காணும், கிளை சபையா இருக்கட்டும் தலைமை சபையா இருக்கட்டும், கேட்கிறோமா இல்லையா? இவங்கெல்லாம் யாரு? கர்த்தருடைய கரம் நிரந்தரமா அவங்க மேல வரல. நிரந்தரமா கர்த்தருடைய கரம் உங்க மேல இருந்தா நீங்க எருசலேமுக்கு வராம இருக்க முடியாது. அந்த கரம் நேரம் உங்களை கொண்டு வந்து இங்கதான் விடும். ஒரு நிமிஷம் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த கரம் என் மேல வரணும், என் பிள்ளைகள் மேல வரணும், என்னுடைய முழு குடும்பத்தின் மேல இந்த கரம் வரணும். நான் வர்றேன் சபைக்கு ஆராதனைக்கு, என் வீட்டில் சிலர் வரல, ஒருத்தரோ 2 பேரோ வரல, அல்லது நான் மட்டும் வர்றேன் எல்லாரும் வரல, எப்படியும் இருக்கலாம். பல குடும்பங்களையும் அப்படி இருக்கிறீங்க. ஒரு பையன் வர்றாரு, பல வீட்டில் யாரும் வரல, பெற்றவங்களாம் வர்றாங்க, சிலர் பிள்ளைகள் வரல, பிள்ளைகள் வர்றாங்க, பெற்றோர்கள் வரல, அம்மா வர்றாங்க, அப்பா வரல, அப்பா வர்றாரு, அம்மா வரல. இப்படி பல குடும்பங்கள் இப்படி இருக்கு. இப்ப ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஐயா இந்த கரம் எஸ்ரா மேல் இருந்த கரம், அந்த இஸ்ரவேல் மக்கள் மேல் இருந்த அந்த கரம், ஆண்டவரே தகப்பனே ஐயா அந்த இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் இருந்த அந்த கரம் இப்பொழுது என் மேல வரணும் ஐயா, எங்க குடும்பத்தின் மேல வரணும், எங்கள் குடும்பத்தின் மேல வரணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாயை திறந்து கேளுங்க. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. அசால்ட்டா வேடிக்கை பார்க்காதீங்க. இதுல தான் உங்க தேவைகள் ஆண்டவர் சந்திக்க போகிறாரு. அவன் கேட்டதையெல்லாம் ராஜா கொடுத்தான். அவன் என்ன கேட்டிருந்தானோ தேவனிடத்துல அத்தனையும் கர்த்தர் தாமே ராஜாவை கொடுக்க வைத்தார். பூமியில உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ இன்றைக்கு அந்த தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய கரம் நம்மேல் வந்து ஆக வேண்டும். கர்த்தருடைய கரம் நம்மேல் வந்தே ஆக வேண்டும். கர்த்தருடைய கரம் நம்மேல் வந்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாயை திறந்து கேளுங்க. ஏசப்பா பேயோட கரம் என் மேல வரக்கூடாது, நோயை உண்டாக்குற கரம் என் மேல வரக்கூடாது, வறுமையை உண்டாக்குற கரம் என் மேல வரக்கூடாது, கலகத்தை உண்டாக்குற கரம் என் மேல வரக்கூடாது, கசப்பை உண்டாக்குற கரம் என் மேல வரக்கூடாது. ஐயா எருசலேமுக்கு கொண்டு வந்து நிறுத்துகிற உம்முடைய கரம் என் மேல் வரணும். எங்கள் குடும்பத்தின் மேல், எங்கள் சபையின் மேல், சபையார் மேல் அல்லேலூயா உம்முடைய கரம் எங்கள் மேல வரணும்பா. உட்காரு. கர்த்தர் கரம் என் மேலங்க,
கடுகளவும் பயமில்லைங்க, கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. ஏந்திடுவா என்னை தாங்கிடுவா, இறுதி வர என்ன நடத்திடுவார். ஏந்திடுவார் என்ன தாங்கிடுவார், இறுதி வர என்ன நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க, கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. ஊட்டிடுவார் தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் எத்திடுவார். ஊட்டிடுவார் தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் எத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க, கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க, கர்த்தர் கரம் என் மேலங்க, பயமில்லைங்க. இரத்தத்தாலே கழுவுகிறார், இரட்சிப்பாலே உடுத்துகிறார். இரத்தத்தாலே என்ன கழுவுகிறார், இரட்சிப்பாலே இன்று உடுத்துகிறார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க, கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. சொல்லுங்க, சந்தோஷம் ஒரு அல்லே சொல்லுங்க. சரி, இந்த கரம் அவன் மேல இருந்தது. அவன் எருசலேமுக்கு வந்தான். அந்த கரம் என்ன செய்தது? 10வது வசனம், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை அவன் பக்குவப்படுத்தி இருந்தான். ஹல்லேலூயா. அவன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். கர்த்தருடைய கரம் வரும் பொழுது இந்த வேத வசனத்தை மக்களுக்கு எப்படி போதிக்கணும், உபதேசிக்கணும், அந்த இருதயத்தை பக்குவப்படுத்தும். இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயத்தில் கசப்பு தான் இருக்கு. சபைக்குள்ளே இருக்கிறோம், கசப்பு இருக்கு. தலைமை சபையா இருக்கட்டும், கிளை சபையா இருக்கட்டும், பார்க்கும்போது சோத்திரம் சொல்றோம், உள்ள கசப்பு இருக்கு, உள்ளுக்குள்ள கசப்பு இருக்கு. வசனம் இல்லை, கரமும் வசனமும் இருந்தால் இருதயம் பக்குவப்படும். இதை எப்படி உபதேசிக்கணும், இதை எப்படி நான் சொல்லணும், அந்த இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அல்லேலூயா. இருதயத்தை அவன் பக்குவப்படுத்தி இருந்தான். நல்லா கவனிங்க, நீ இருதயம் பக்குவம் அடையல. இருதயத்தில் 1008 கசப்புகள் ஒரே சபைக்குள்ள. இப்ப திருவிருந்து வேற எடுக்க போறோம். எத்தனை கசப்புகள், எத்தனை பொறாமைகள், எத்தனை போட்டிகள், எத்தனை எரிச்சல்கள், எத்தனை கசப்புகள் ஒரே சபைக்குள்ள. இந்த இருதயம் இன்னும் பக்குவப்படலை. பக்குவப்படாத இருதயத்தை வைத்து கொண்டுதான் நாம் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறோம். ஆகவேதான் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியவில்லை. நாம் தெருவுல பிரச்சனை, வீட்டுக்குள்ள பிரச்சனை, வீதியில பிரச்சனை, போற இடமெல்லாம் பிரச்சனை வருவதற்கு காரணம் இருதயம் இன்னும் பக்குவப்படவில்லை. எஸ்ரா இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். காரணம், தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேல் இருந்தது. கர்த்தருடைய கரம் உங்க மேல இருந்தா உங்க இருதயம் பக்குவம் அடையும். வசனத்தை உபதேசிக்க, ஒருத்தன் உபதேசிக்கணும்னா அவன் கற்றுக்கொண்டாதான் முடியும். அவன் முதலாவது பயிற்றுவிக்கப்பட வேண்டும், அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் நன்றாக கற்றுக்கொண்ட பிறகுதான் அவன் விளக்கி சொல்ல முடியும். அப்ப தேவ கரம் என்ன செய்யும்? வசனத்தை கற்றுக் கொடுக்கும், கற்றுக் கொடுக்க வைக்கும். 2 வேளையும் செய்யுது. இந்த கரம் நம்ம மேல வரணும். பேயோட கரம் வந்து அது பிரிச்சு பிரிச்சு கொண்டு போகுது. விசுவாசிகளை பிரிக்குது, மூப்பர்களை பிரிக்குது, ஊழியர்களை பிரிக்குது. என்ன, நாம எல்லாம் ஒன்னா இருந்தா வெளி சபையிலிருந்து பிரிச்சுட்டு போயிடுறாங்க. இது கர்த்தருடைய கரம் அல்ல. ஒரு குடும்பத்தை பிரிப்பது யார்? ஒரு சபையை உடைப்பது யார்? நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சபை ஐக்கியத்தை உடைப்பது யார், பிரிப்பது யார்? கர்த்தருடைய கரமா? செய்யுமாத. ஒரு இடத்துல தான் தேவன் பிரித்தார். பர்னபா என்ற ஒரு மனிதனை அங்க பவுலை விட்டு பவுலையும் பர்னபாவையும் பிரித்தார். எதற்காக வென்றால் ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்காக. 2 பேரும் ஒரே இடத்துல இருக்க உடனே இந்த பகுதி போ, இந்த பகுதி போ. கர்த்தருடைய கரம் அங்கு பிரித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும்.
உபதேசிக்க போனார்கள், ஜனங்களை வழிநடத்த போனார்கள். வாசிக்கலாம் அடுத்த வசனம். கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு. இப்ப இந்த எஸ்ரா என்ற ஆசாரியனுக்கு ராஜா ஒரு வாழ்த்துதல், ஒரு கடிதம் ஒன்று எழுதுறார். 13வது வசனம். நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியரிலும். இந்த ராஜா எஸ்ராவுக்கு வச்ச பேர் என்ன? அந்த முந்தின வசனத்தை வாசிங்க. தேவனுடைய வேதத்தில் தேறின வேத பாரகராகிய எஸ்ரா அப்படின்னு அவர் எழுதி வர்றாரு. சரி, நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியரிலும் லேவியரிலும் உன்னோட கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமா இருக்கிற யாவரும் போகலாம். இப்ப சொல்றேன், இறுதி தீர்ப்பை யாரும் குழப்ப வேண்டாம். உங்களுக்கு மனசு இருந்தா இங்க வாங்க, இல்லைன்னா அங்கங்க போயிடுங்க. மனப்பூர்வம் இருக்கா இங்க வாங்க, வராதீங்க. வசனத்தின்படி சொல்றேன், நான் சாபம் இடல, கோபப்படல. அங்க ராஜா, அர்த்தசஷ்ட ராஜா, அவனே எழுதுறான், தேவனாகிய கர்த்தர் அருளிய வேதத்தில் தேறினவனாகி வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு நான் எழுதுகிறதாவது. அப்படித்தானே இருக்கு. அந்த வசனத்தை வாசிங்க. உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா அவன் எழுதுறான். எழுதி என்ன சொல்றான்? இங்க நிறைய லேவியர்கள் இருக்காங்கப்பா, ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. உன்னோட யார் வர மனசு இருக்கோ அவங்க வரட்டும். மனசுல விட்டுரு. ஸ்டேஜில் உள்ள எல்லாரும் கவனிச்சிங்க. மனசு இருந்தால் இங்கே வாங்க, மக்களை வச்சுட்டு. இல்லை கட்டாயி போயிடுங்க. இங்கே ஜென்மத்துக்கு வராதிங்க, எந்த நல்லது கெட்டதுக்கும் வராதிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தோட சொல்றேன், மனப்பூர்வமாய் மனம் உள்ளவர்கள் மட்டும் வா. மனசுலையா ஓடிப்போ. இனி ஆவிக்கிற தகப்பன் வரவே வராத, வேண்டாம். உங்களுக்கு பறக்க முடியும், கலைக்க முடியும், பறக்க முடியும், மக்களை கலைச்சு விட முடியும், எல்லாம் செய்ய கத்துக்கிட்டீங்கல்ல, போங்க. இங்க வரவே கூடாது. இங்க திருவிருந்துக்கு வராத எந்த சபை இங்க வரக்கூடாது. நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேண்டாம், எந்த ஐக்கியமே வேண்டாம். மனசார உங்களை வாழ்த்து நான் ஆசிரியர் அனுப்பிடுறேன். அதுக்கப்புறம் கூட்டியானே மறந்துடுங்க. அதுக்கு இஷ்டம் நீங்கள் போயிடுங்க. கர்த்தருக்கு என்னையா இங்கிருந்து 68 கிலோமீட்டரியா, பரம் பைசா வருமானம் கிடையாதுயா, எந்த காணிக்கையும் கிடையாதுயா. 4.5 வருஷம் இந்த பிச்சைக்கார பைய எப்படி போனான்னு தெரியலையா. 2 ரூபா நோட்டு எடுத்துட்டு ஓடி போய் ஏறி போனையா. அந்த அளவுக்கு அன்னைக்கு உங்களுக்கு பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. யோசித்து பாருங்க, நீங்க செய்யறது நியாயமா? தேவன் எல்லாவற்றும் ஒரு நாள் பதில் செய்வார். எல்லாவற்றும் ஒரு நாள் பதில் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் அந்த வசனத்தை மறுபடியும். 13. நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியரிலும் லேவியரிலும் உன்னோட கூட எருசலேமுக்கு போக எஸ்ராவே யாவரும். உத்தம வேத பாரகனாகிய எஸ்ராவே, உன்னோடு கூட எருசலேமில் கூடுவதற்கு மனம் உள்ளவன் வரட்டும். மனம் இல்லாதவனை பிரிச்சு விட்டுரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம். நீ உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் விசாரித்து நடத்தவும். போகலாம், யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாகிறது. 14 இருந்து 20 வரை நீ வாசித்தீங்கன்னா அங்க சொல்றாரு, ஆலயத்துக்கு வேண்டிய வகையில எல்லாம் கஜானால இருந்து வாங்கிட்டு போப்பா அப்படிங்கிறாரு. 20 வசனம் வரை. நீ தேவனுடைய அந்த ஆலயத்திற்கு பஸ்கா பண்டிகைக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் என்னுடைய கஜானா வந்து வாங்கிட்டு போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கஜானா வந்து வாங்கிட்டு போ. எவ்வளவு தேவை அவ்வளவு வாங்கிட்டு போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, வாசிக்கலாம். 3ஆவதாக எசேக்கியேல் 3வது அதிகாரம் 14வது வசனம். எசேக்கியேல். ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது. ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது. நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனங்கசந்து போனேன். கர்த்தருடைய ஆவி உயர தூக்கிட்டு போச்சு. எசேக்கியேல தூக்கிட்டு போகும் பொழுது ஆவி தானே தூக்கிட்டு போது சந்தோஷமால போயிருக்கணும். அவர் மனம் கசந்து போகிறாரு. சரி, ஆனாலும் கர்த்தருடைய கரம் பலமாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாக இருந்தது. சரி, கேபார் நதி அண்டையிலே தெலாபீபிலே தாபரிக்கிற சிறைப்பட்டவர்களுக்கு நான் வந்து. கவனிப்போம். இந்த கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருந்தா அடுத்தது எங்க திரும்ப கொண்டு போகும்? சிறைப்பட்ட மக்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்க கொண்டு போய் நிறுத்தும். அரட்டை அடிக்கிற இடத்துக்கு கொண்டு போகாது. கேலி கூத்து பண்ற இடத்துக்கு கொண்டு போகாது. தேவையில்லாத இடத்துக்கு கொண்டு போகாது. எங்கே ஜனங்கள் சிறைப்படுத்தப்பட்டு சிறையாய் கிடக்கிறார்களோ அந்த இடத்துக்கு கொண்டு போகும். கொண்டு போனாங்க. என்ன நடந்துச்சு வாசிங்க.
அவர்கள் தாபரிக்கிற ஸ்தலத்திலே தாபரித்து 7 நாள் அவர்கள் நடுவிலே நடுவில் பிரமித்தவனாய் தங்கினேன். 7 நாள் முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்திற்கு காவலாளனாக, வாட்ச்மேன். ஆங்கில பைபிள் அப்படிதான் எழுதியிருக்கு. I have made you a watchman for Israel. அது ஆங்கில வேதாகமத்தில் வாட்ச்மேன். நான் உன்னை காவலனாக வைத்தேன், நான் உன்னை காவலனாக உருவாக்கி இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. You are a watchman சொல்றார். நான் தான் உன்னை உருவாக்கினேன். I have made you a watchman. நான் உன்னை ஒரு வாட்ச்மேனா உருவாக்கி இருக்கிறேன். யாருக்கு? For the house of Israel. இஸ்ரவேல் வீட்டாருக்கு உனக்கு நான் வாட்ச்மேனா வச்சிருக்கிறேன், உருவாக்கி இருக்கிறேன். நீ போ, வாசிக்கலாம். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் 17 இருந்து 21 வரை வாசிச்சா அங்க ஒரு எச்சரிப்பை சொல்றாரு. நீ சொல்லு, கேட்டா கேட்கட்டும், கேட்கணும் போகட்டும், போ. கேட்டா தப்புவான், கேட்கலாம் தப்ப மாட்டான். சொல்லியாச்சு, கேட்பதும் கேட்காது உங்க கையில் இருக்கு. எசேக்கியேல் சொன்னதே சொல்றேன் நான். சொல்லியாச்சு, வசனத்தை விளக்கியாச்சு. தனிப்பட்ட மூல கருத்தை சொல்ல, வசனத்தை விளக்கியாச்சு. இந்த வசனத்தை மீறி நடக்க தைரியம் இருந்தா போங்க, வாங்கி கட்டிங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. தப்புறவன் தப்பட்டும், மறுக்கிறவன் மறுக்கட்டும், போ அப்படின்ட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 22 வாசிக்கலாம். அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கர்த்தருடைய கரம் வந்துச்சுன்னா எங்க கொண்டு போங்க? சொகுசா சாப்பிட்ற இடத்துக்கு மட்டும் தான் கொண்டு போமா? அப்படியே ஊர் சுத்த வைக்குமா? சொகுசா சாப்பிட்டு தூங்க வைக்குமா? இல்ல. சிறைப்படுத்தப்பட்ட மக்கள் எங்க இருக்கிறார்களோ, சிறையில கிடக்கிற ஜனங்கள் எங்கேயோ, பாவ சிறையோ, சாபத்தின் சிறையோ, அது செய்வனையின் சிறையோ, வறுமையின் சிறையோ, எந்த சிறையோ, வாழ்க்கையில மீள முடியாமல் ஜனங்கள் அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறாங்களே, அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கீங்க. அது எச்சரிப்பை சொன்ன பிறகு அவ்விடத்தில் கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. அவர் நீ எழுந்து பள்ளத்தாக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார். அப்படியே நான் எழுந்திருந்து பள்ளத்தாக்கு புறப்பட்டு போனேன். 27வது வசனம். நான் உன்னோட பேசும்போது உன் வாயை திறப்பேன். அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னினதை உரைத்தார் என்று அவர்களோட சொல்வாய். கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும். அவர்கள் கலக விட்டார். They are rebels house. They are rebels house. அவர் கலக விட்டார். கேட்டா கேட்கட்டும், கேட்கலாம் போட்டும், போ சொல்லிட்டு போயிடு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அவர் கலக விட்டார் கேட்பாங்களா? மறுபடியும் கலகத்தான் பண்ணி விடுவாங்க. பார்த்தீங்களா திருவிருந்தாரில் செய்தியை கேட்டீங்களா சொல்லுவாங்க. என்னமோ நீங்களே செய்தி செவிட்டு போயிட்டீங்க பாம்பு கிடாத மாதிரி. செய்தியை கேட்டீங்களா, பார்த்தீங்களா இல்லையா? நமக்கு தான். ஏயா இங்கே உள்ளவங்களுக்கு இல்லாமல் ரோட்டில் போகிறவங்களுக்கே செய்தி. இந்த வசனம்லாம் யாருக்குங்க? நம்ம பெரிய நீதிமான் மாதிரி அப்படியே வானத்தை குதிச்சது ஒரு ஏஞ்சல் மாதிரி நமக்கு இல்லைப்பா. ஐயா இந்த வெள்ளம் கீழ்படியாமல் கிடக்குறாங்களா, அவங்களுக்கு இது, நமக்கெல்லாம் கிடையாது. அப்படியா சொல்லிட்டார் பாரு. கேட்டா கேட்கட்டும், கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் போகட்டும். அவர்கள் கலக வீட்டார். கேட்கிறவங்க என்ன வீடு, கேட்காதவங்க என்ன வீடு? நீங்க சொல்லுங்க. கேட்கிறவங்க நல்ல வீட்டார், கேட்காதவங்க நீங்க நல்ல வீடா கலக வீடா? கலக வீடு இல்லையா? இது நல்ல வீடா அப்படின்னு சொல்ல நீங்களாம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க, என் கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க, ஏந்திடுவா கடுகளவும் பயமில்லைங்க, அணைப்பாரு அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரு, என்ன அணைப்பாரு அரவணைப்பாரு, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரு, கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க, கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க, ஏந்திடுவா என்ன தாங்கி
நடத்திடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார், நடத்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தரோ என் மேலே தடைகளவோ பயமில்லை, கர்த்தரோ என் மேலே தடைகளவோ பயமில்லை. சரி, உட்காருங்க. கர்த்தருடைய கரம் நம்மேல் வரும் பொழுது வாசிக்கலாம். அடுத்ததாக எடுத்துக்கொள்வோம். 4வதாக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இது. அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 20லிருந்து 24 வரை எல்லாத்துக்கும் ஒரு எண்ட் ரிசல்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. முடிவு பலன், முடிவு பலன், இறுதி பலன் சொல்லுவாங்க. இந்த ரெப்ளிகேஷன் கிளாஸ்ல அடிக்கடி சொல்லுவாங்க எண்ட் ரிசல்ட் அடிக்கடி இந்த வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அதிகாரத்தில் ஒரு எண்ட் ரிசல்ட் இருக்கு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பலன் உண்டு. ஆமென் சொல்லுங்க. விதைச்சா என்ன உண்டு? விதைச்சா அறுவடை உண்டு. உதைச்சா என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? விதைச்சா அறுவடை உண்டு, உதைச்சா அதுக்கும் அறுவடை உண்டு. சொல்லுங்க. உங்களை யார் உதைக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் உதை கொடுப்பார். நம்மளை யாரெல்லாம் பகைச்சி உதைச்சி தள்ளுறாங்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் பதில் செய்வார். எல்லாத்துக்கும் பதில் உண்டு. ஆமா, ஒவ்வொன்றுக்கும் எதிர்வினை உண்டு. ஆமென். என்ன வினை உண்டு? எதிர்வினை உண்டு. வாசிக்கலாம். அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேன பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். அந்த மரணம் சீசர்களை, விசுவாசிகளை சிதறடிச்சிட்டு அவங்க சிதறி பல தேசங்களில் போய் சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்தேவானால் ஏற்பட்டது. 7வது அதிகாரத்தில் ஸ்தேவானை கல்லால் அடிச்சு கொள்றாங்க. சிதறி சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அப்படி அறிவிக்கிற பொழுது வாசிக்கலாம் 21வது வசனம். கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. ஒரு அலையிலே சொல்லுங்க. எங்கெல்லாம் போய் சுவிசேஷம் நம்ம இயேசு பற்றி சொல்றோமோ அங்கெல்லாம் கர்த்தருடைய கரம் நம்ம மேல வந்துடும். சுவிசேஷம் அறிவிக்கணும். கர்த்தருடைய கரம் வரணும்னா அங்க வேதத்தை வாசிக்கணும். இங்க கர்த்தருடைய வரணும்னா சுவிசேஷத்தை அறிவிக்கணும். கர்த்தருடைய கரம் வந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தர் திரும்பினார்கள். சரி, நான் உங்களை எல்லாம் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். யார் யார் கூட கர்த்தருடைய கரம் இருக்கு? யார் யார் விசுவாசிக்கிறீங்க? என் கூட இருக்கு அப்படின்னு யார் விசுவாசிக்கிறீங்க? உங்க கூட அப்படியே கையை உயர்த்தின நீங்க அப்படியே ஒரு நிமிஷம் எழுதுறீங்க பார்ப்போம். என்னமோ வில்லங்க இருக்க தெரியலையே, தெரியாம கையை தூக்கிட்டேனே, தப்ப முடியாத. எல்லாரும் தூக்குனா நானும் கையை தூக்கினேன். ஆனா எழுப்ப சொல்லுவாருன்னு எனக்கு தெரியாத. உண்மையில உங்க எல்லாரோடையுமே கர்த்தருடைய கரம் இருக்கா? ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். உங்க மேல கர்த்தருடைய கரம் இருக்கா? உண்மையாகவே, உண்மையாகவே. சரி, அப்படியே பைபிளை கையில் எடுங்க. 21 படிங்க எல்லாரும். நான் படிக்க நீங்கள் படிங்க. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். உங்க மேல இப்போ கர்த்தருடைய கரம் இருந்தா இப்போ என் ரிசல்ட் என்னது? யார் யார் ஆத்தும ஆதாயம் பண்ணி உங்க வழியா ஒரு குடும்பம் ஞானசனம் எடுத்திருக்குன்னா அவங்க மட்டும் உட்காருங்க, பாக்கி யாரும் உட்காரக்கூடாது. என் வழியா இத்தனை குடும்ப சபைகள் வந்திருக்கு, இத்தனை குடும்பம் ஞானசனம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க, மட்டும் உட்காந்துருங்க. பாக்கி யாரும் உட்காரக்கூடாது. நம்ம உட்காந்தா வந்து கேள்வி கேட்பேன், உங்க வழியா எத்தனை குடும்பம் வந்திருக்குன்னு. உங்க வழியா ஒரு குடும்பம் சபைக்கு வருதா, நீங்க உட்காந்துடலாம். உங்க வழியா 2 குடும்பம் வருதா, சபைக்கு உட்காந்துடலாம். வந்து ஞானசனம் எடுத்துருக்கணும். அவங்க மாத்திரம் உட்காந்துருங்க. நீங்க எல்லாம் வெறுமச்சாரி மாதிரி நிற்கிறீங்க. நாங்க தப்பிச்சுவோம் எப்படியும், எங்க வேலையா தானே. எங்கேயாவது எப்போ 8ல் தப்புல கிடைச்சிரும். இப்ப நீங்க யாருமே ஆத்துமாதாயம் செய்யலையா? உங்க வழியா ஒரு குடும்பம் கூட ஞானஸ்நானம் பெறலையா? உங்க வழியாக ஒரு குடும்பம் கூட ஞானஸ்நானம் பெறவில்லையா? ஞானஸ்நானம் பெற்றிருந்தா உட்காந்துருங்க. நீங்க கீழே உட்காந்துருங்க.
ஒரு குடும்பம் எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு நபர் உங்கள் வழியாக எடுத்துட்டாங்க, உட்காந்துருங்க. கடைசி வந்தாச்சு, அதுக்கு மேலே ஒரு நபரை பாதியை வெட்ட முடியாது. இப்போ சொல்லுங்க, உங்க மேல கர்த்தருடைய கரம் இருக்கா? எவ்வளவு நாள் ஊரை ஏமாத்துறது? கொஞ்ச நேரத்துக்கு முடியாது சொன்னீங்க, 2 நிமிஷம் கூட இருக்காது. ஆமே ஆமே, எங்க கூட கர்த்தருடைய இருக்கு, உண்மையாகவே சத்தியமாகவே. ஒரு நபர் உங்களை ஞானஸ்நானம் எடுத்தாலும் பரவாயில்ல, உட்காந்துருங்க. ஹேமா எடுத்துட்டா அப்போ உட்காந்துருங்க. உங்களுக்கு யாரும் இல்லையா? ஐயா கவுத்த, இந்த கூத்த போய் நான் எந்த கோவிலில் சொல்லுவேன்? பாருங்க நம்ம நிலை எவ்வளவு பரிதவிக்கப்பட்ட நிலைன்னு பாருங்க. இப்ப கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கா? வாலிய பையன்லாம் உட்காந்துருங்கப்பா. வாலிய பையன் அதை படிக்கிற பையனுக்கு மட்டும், மீசை முளைச்சாலும் அவங்க நிற்கணும். மீசை யாரும் முளைச்சா அவங்களும் நிற்கணும். உனக்கு மீசை முளைச்சிருக்கா? எழுந்து சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கா? ஏங்க நான் நல்லவன் 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 சொன்னா மற்றவன் நல்லவன் சொல்லணும்யா. எங்க கூட கர்த்தர் இருக்காரு, எங்க கூட கர்த்தர் இருக்காரு, எங்க கூட கர்த்தர் இருக்காரு, எங்க கூட கர்த்தர் இருக்காரு, ஏசு எங்க கூட இருக்காரு. எத்தனை நாள் ஏமாத்த போறீங்க ஊரை? எத்தனை நாள் ஏமாத்த போறீங்க? ஒரு குடும்பத்தை கொண்டு வர யோக்கியதை இல்லை நமக்கு. நம்மளும் கர்த்தருக்குள்ள பீத்திக்கிறோம். ஒரே ஒரு குடும்பத்தை கொண்டு வர யோக்கியதை இல்லை நமக்கு. ஒரு நபரை ஞானஸ்நானம் நேரம் நடத்த யோக்கியதை இல்லை நமக்கு. நாமளும் பெருசா ஊர்ல பெரிய மனுஷன் நடந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர்ட்ட கேளுங்க, இந்த 8வது மாதத்துக்கு பிறகு இந்த நாள்ல இருந்தாவது நான் ஆத்துமாதாயம் செய்யணும். வாயை திறந்து சொல்லுங்க, அப்பா நான் தெண்டத்துக்கு வாழ்ந்துட்டேன் ஐயா. ஒரு குடும்பத்தை கூட கொண்டு வர யோக்கியதையற்ற நபர் ஆயிட்டனே. வருந்தி கேளுங்கய்யா, கேளுங்க வாயை திறந்து. ஒரு குடும்பத்தையாவது நான் கொண்டு வரணும்ப்பா, ஒரு குடும்பத்தையாவது நான் கொண்டு வரணும். வருந்தி கேளுங்க. ஒரு குடும்பத்தை கூட கொண்டு வரலையே ஐயா, உங்களுடைய கரம் ஏமல இருக்கிறது உண்மைன்னா ஒரு குடும்பத்தையாவது நான் கொண்டு வந்திருக்கணுமே. ஒரு குடும்பத்தையாவது கொண்டு வந்து கர்த்தருடைய கரம் அவருடைய இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை என்னை எப்படி மாற்றுங்கப்பா, உம்முடைய கரம் என் மேல வரணும். வாயை திறந்து கேளுங்க, உம்முடைய கரம் என் மேல வரணும். ஆமென், அல்லேலூயா. உம்முடைய கரம் என் மேல வரணும், உம்முடைய கரம் என் மேல வரணும். சொல்லுங்க, வாயை திறந்து கேளுங்க. என் சத்தம் தான் அதிகமா இருக்கு, உங்க சத்தம் கேட்கல பாருங்க ஐயா. ஒரு உணர்வோட ஜெபம் பண்ணுங்க, ஒரு உணர்வோட. மலட்டு ஆடா நம்ம இருக்கிறோம், குட்டி ஈன்றுகிற ஆடா மாறல, மலட்டு ஆடா இருந்திருக்கிறோம். ஆமென். உட்காருங்க. சரி, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள். அடுத்த வசனம். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியத்தை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். ஒவ்வொரு இடத்துக்கும் ஊழியக்காரனை அனுப்புறது எருசலேமுடைய வேலை. தலைமை சபை இருக்கிற எருசலேமில் இருந்து எங்க ஜனங்கள் இருக்கிறார்கள் அங்க ஊழியக்காரனை அனுப்பணும். இதுதான் தலைமை சபையுடைய வேலை, எருசலேமுடைய வேலை. அதுதான். இதை கேள்விப்பட்ட நிறைய மக்கள் கர்த்தர் பக்கமா திரும்பிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே இங்க ஒரு ஆளை பிடிக்கிறாங்க. வாசிக்கலாம். அந்த ஆளு பேர் என்ன? பர்னபா அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது ரொம்ப சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லோருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஏற்கனவே மக்கள் சேர்ந்துட்டாங்க. இப்ப போய் வழி நடத்த போறான், எப்படி ஞானஸ்நானம் எடுக்கணும், எப்படி சத்தியத்தை பின்பற்றணும் அவனு விளக்கி சொல்லதான் போறான். விளக்கி சொல்ல போன இடத்துல இவனுடைய கேரக்டர் என்ன? அவன் he was a good man full of the Holy Spirit of faith. பரிசுத்த ஆவியில நிறைந்தவனுமாய். நான் நல்லவன்,
I am a good boy, I am a good boy, I am a good man, I am a good man, I am a good man, I am a good man. நான் சொல்ல நான் நல்லவன், நான் நல்லவன், நான் நல்லவன். What is the end result? இறுதி பலன் என்ன? இறுதி பலன் என்ன? தாவீது ஒரு இடத்துல சொல்றார், நான் தேவனுடைய தயவுக்காக காத்திருந்தேன், அவருடைய தயவிற்காக, அவருடைய இரக்கத்திற்காக காத்திருந்தேன், ஒருவர் கூட என் பக்கம் திரும்பி வரவில்லை. தாவீது சொல்றார், நான் காத்திருந்தேன், ஒரு நபர் கூட என் பக்கம் வரல. அங்க ஒரு இரக்கம் கிடைக்கல, அவர் துரத்தப்படுகிறார், ஆதரவற்ற ஒரு நிலையா அவர் நிற்கிறார். அப்ப இந்த தாவீது இந்த பாடலை அவர் சொல்லி வருகிறார், இந்த சங்கீதத்தை. இங்க நான் நல்லவன் என்றால் அதற்கு விளைவு என்ன? நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நல்லவன், நான் பரிசுத்த ஆவியில நிறைந்திருக்கிறேன். அதற்கு ரிசல்ட் என்ன? அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அப்ப ஒரு நபர் கூட என் வழியாய் வரவில்லை என்றால் நான் நல்லவனா, நான் கெட்டவனா? நான் பரிசுத்தால் நிறைந்திருக்கிறேனா, பரிசுத்தால் நிறைந்தது போல ஊரை ஏமாத்துறேனா? ஹலோ, இருக்கீங்களா? பரிசுத்தாவில நிறைந்தவனும் நல்லவன் என்று பெயர் எடுத்தவனும் ஒரு நபரோட கொண்டு வராவிட்டால் அவனை போல மோசமானவன் இந்த உலகத்தில் ஒரு பயலும் கிடையாது. அல்லேலூயா. நான் நல்லவன், ஆண்டவர் சொல்வாரு, உன்னை போல மோசமான ஒருத்தன் கிடையாதுடா. நான் நல்லவனா இருந்தா மக்கள் வந்து இருக்கணும். நான் சொல்லிக்கிட்டேன், நான் நல்லவன், நான் நல்லவன். பர்னபா நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசம் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் ஒரு குடும்பத்தோட கொண்டு வர யோக்கியதல்ல. நல்லவன், சீ, அயோக்கியன். அயோக்கியனுக்குரிய சுபாவம் உனக்குள்ள இருக்கிறது. ஆகவே ஒரு குடும்பத்தை கூட தேவன் தர மாட்டேங்கிறார். You are a poison, you are a bad man. ஒரு நபரை கொண்டு வர முடியாது. எங்கேயோ எல்லையை மீறி போய் கொண்டிருக்கிறோம். You are crossing your limits. எல்லையை தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். வரம்பு மீறி பேசுகிறோம். நாவடக்கம் இல்லாமல் பேசி விடுகிறோம். தேவன் ஒருவரையும் தர மாட்டேங்கிறார். You are poison. You are not good man. You are poison. Poison கொடுப்பாரா? பாய்சன் ஆகியும் கொன்னுடுவான். ஊழியத்தில் வளர்ச்சில்லை என்றால், விசுவாசியோட வாழ்க்கையில ஆத்தும அறுவடை என்றால், you are a bad man, your family is bad. உன் குடும்பமும் நல்ல குடும்பம் இல்லை, நீனும் நல்லவன் இல்லை. சோ உங்களால் ஆத்துமாதையும் செய்ய முடியல. இதை தவறான பாதையில் போயிட்டு இருக்கிறோம். எங்க வேற எங்க எல்லை மீறி போயிட்டு இருக்கிறோம். ஆத்தும அறுவடை செய்ய யோக்கியதை இல்லை என்றால் நான் நல்லவன் கிடையாது, நான் நீதிமான் கிடையாது. நீதிமான் என்பதற்கு அர்த்தம், நல்லவன் என்பதற்கு அர்த்தம் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவன் என்பதற்கு அர்த்தம் ஆவியானவர் கூட இருக்கிறார் என்பது அர்த்தம், தேவனுடைய கரம் கூட இருக்கிறது என்பது அர்த்தம். அநேக ஜனங்கள், வெகு ஜனங்கள் கர்த்தரிடமாய் திரும்பினார்கள். ஏயா ஒரு குடும்பத்தோட கொண்டு வர முடியல? நம்ம யாரா இருக்கிறோம்? நம்ம யாரா இருக்கிறோம்? அல்லேலூயா. போதிக்கிறதில்ல, போதிக்கிறத கேட்கறதும் இல்லை, பாதிப்பை உண்டாக்க ரெடியா இருக்கிறோம். போதனை வேண்டாம், சாதனை வேணும். போதனை முடியாது, நான் சாதனையை பெறணும். வேதனை தான் பெருகும், சாதனை பெருகாது. எங்கேயோ எல்லை மீறி போயிட்டு இருக்கிறோம். யோசித்து பாருங்க. ஆத்மாவை எல்லார் கையிலும் கொடுக்க மாட்டார். இந்த கேரக்டர் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. நான் நல்லவன், நான் நல்லவன், என்ன மாதிரி நல்லவன் கிடையாது. ரிசல்ட் சொல்லு. எத்தனை பேரையா கொண்டு வந்தீங்க? எத்தனை பேரமா கொண்டு வந்தீங்க? ஸ்டேஜில் இருக்கிற எல்லாரும் உங்களை சேர்த்து நான் கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேரை கொண்டு வந்து நிறுத்தணும்? நீ எத்தனை பேர் நினைச்சிருக்கிறார்கள்? பீத்திக்கிறோம், நான் நல்லவன், நான் உத்தமன், நான் நீதிமான். எங்கே ஆத்துமா? ஒரு குடும்பத்தோட யோக்கியதை இல்லை. நீ நல்லவன் அல்ல. யூ ஆர் நாட் குட் மேன், யூ ஆர் வர்ஸ்ட், யூ ஆர் பேட். ஆத்மா வராது, ஒரு நாள் வராது.
தலைகீழ நடந்தாலும் வராது, வானத்துக்கும் பூமிக்கு நீ குதிச்சாலும் வராது. ஐயா, ஜனம் பெருத்த மக்கள் மத்தியில் கூடி இருக்கிறோம், ஏன் ஆத்தும அறுவடை இல்ல? எங்க பார்த்தாலும் நோய், எங்க பார்த்தாலும் பேய். எஸ்ஸா என்ற மனிதன் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தானா? He prepared his heart to seek the lawful. தேவனுடைய சட்டத்தை அவன் ஏற்றுக்கொள்வதற்கு, சொல்லுவதற்கு அவன் இருதயத்தை அவன் பக்குவப்படுத்தி இருந்தான். நம்ம எதுக்கு பக்குவப்படுத்தி இருக்கிறோம்? கோல் முடிக்க, கலகத்தை தூண்டி விட, நல்லா இருக்கிற குடும்பங்களை பிரச்சனை உண்டாக்க, கசப்பை உண்டாக்க, அதுக்கு தான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறோம். He prepared his heart of the law. தேவனுடைய சட்டம். இருதயத்தை பக்குவப்படுத்துங்க. எதுக்கு பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறோம்? கசப்பையும் வெறுப்பையும் பெருமையை காட்டுவதற்காக, பெருமையை பீத்துவதற்காக, நான் என்னை போல நல்லவன் யாரும் இல்லை என்று சொல்லுவதற்காக இல்ல, முடியாது. ஆண்டவர் ஒரு நாள் சொல்லுவார், நீ ரொம்ப கோபப்படுத்துற. ஒரு நாள் சொல்லுவார், வேண்டாம் கோபத்தை உண்டாக்காத, கோபத்தை உண்டாக்காதுன்னு சொல்லுவார். அவர் சொல்றதுக்குள்ள நம்ம மனம் திரும்பிட்டா நல்லது. இத்தனை நாள் வேஷம் போட்டு தான் வந்திருக்கோம். ஏன் ஒரு குடும்பத்தை கொண்டு வர யோக்கியது இல்லையே, ஒரு குடும்பத்தோட யோக்கியது இல்லையே. வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். அவன் நல்லவனும், அவன் நல்லவனும், பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இதுக்கு இருந்தான். ரிசல்ட் தான் கீழே உள்ளதான். இல்ல யூ ஆர் சைபர், ஒண்ணும் கிடையாது, பூஜ்ஜியம், பூஜ்ஜியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில பூஜ்ஜியம். ஏன்? பரிசுத்தாவியை பெற்றிருப்பது மெய்யானால், தேவனுடைய கர்ணம் மீது அமர்ந்திருப்பது மெய்யானால், நான் நல்லவன் என்பது மெய்யானால், நான் நீதிமான் என்பது மெய்யானால், is equal to many peoples together. சேரணுமே. ஒரு நபரை கொண்டு வர முடியலையா? எங்க many people, மினியை தான் கொண்டு வர முடியும், எங்க மெனியை கொண்டு வர. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பேச்சும் நம்முடைய வார்த்தையும் ஆத்துமாக்களை கொலை செய்கிறது, ஆத்தும அறுவடையை கூறு போடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிந்தித்து பாருங்க, முழங்கால் படிடுங்க, என்னை நல்லவனா மாற்றுங்கப்பா. நான் நல்லவங்கிறத ஆத்தும அறுவடையில் நான் காட்டணும். முழங்கால் படிடுங்க. நான் வேதனையோடு இந்த வசனத்தை நான் பேசுறேன். நிறைய பேர் பீத்திக்கிட்டு வாழ்றோம், பெருமை பாராட்டி வாழ்றோம். என்ன போல நல்லவன் கிடையாது, என்ன போல நீதிமான் கிடையாது, என்ன போல கர்த்தருக்கு பயந்தவன் கிடையாது. ரிசல்ட் என்னாச்சு? அதுக்கு பலன் என்னாச்சு? பலன் இல்லை என்றால் நம்ம விவசாயம் செய்த தவறு, செய்த விவசாய முறை தவறு. ஆக விவசாயம் அழிஞ்சு போச்சு. நட்டேன், செலவு பண்ணினேன், ஐயோ ஒரு மூட்டை கூட வரல. எதுக்கு அது? எதுக்கு நட்டது? வேஸ்ட். வாயை திறந்து கேளுங்க, ஐயா நான் ஆத்தும ஆதாயம் செய்யணும் ஐயா, நான் நல்லவங்கிறத நிரூபிக்க, நான் நீதிமான் என்பதை நிரூபிக்க, நான் பரிசுத்தாவியை பெற்ற நபர் என்பதை நிரூபிக்க. நம்ம அங்கே நிற்கிற சேர்ல உட்காந்துருக்க எல்லாரும் ஒழுங்கா வேண்டுங்க. வேஸ்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறீங்க, தேவையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். சோத்திரம். வாயை திறந்து கேளுங்க. 1000 பேருக்கு சொல்லியிருக்கலாம், எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுக்க வச்சீங்க? 100 குடும்பத்துக்கு சொல்லியிருக்கலாம், எத்தனை குடும்பம் ஞானஸ்நானம் பெற்று இருக்கிறாங்க? இல்லைன்னா வேஸ்ட்யா, நீங்க வாழ்றது வேஸ்ட், கர்த்தருக்குன்னு வாழ்றது வேஸ்ட். வாயை திறந்து கேளுங்க. அப்பா ஆண்டவரே, இந்த பர்னபாவை போல, ஆண்டவரே இந்த 11ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் சொல்லப்பட்டது போல 20 24 வசனம் என் வாழ்க்கையில நிறைவேறணும். அப்போஸ்தலர் 11ஆவது அதிகாரம் 20 24 வசனம் என் வாழ்க்கையில நிறைவேறணும். ஸ்தோத்திரம். ஆத்தும அறுவடை இல்லைன்னா வேஸ்ட்யா. நாம இந்த சபைக்கு வர்றது வேஸ்ட், சபையில் ஐக்கியமா இருக்கிறது வேஸ்ட், ஞானஸ்நானம் எடுத்தது வேஸ்ட், திருவிருந்து எடுக்கிறது எல்லாம் வேஸ்ட் ஐயா. அதனுடைய எல்லா ரிசல்ட்டுமே ஆத்தும அறுவடை. ஆத்தும அறுவடை. சுவிசேஷம் அறிவித்தல், ஜனங்களுக்கு வேதத்தை பற்றி சொல்லுதல், வேதத்திற்கு நேராக வழி நடத்துதல், ஹல்லேலூயா, தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வைத்தல், இதுதான் சபையோடு இணைக்கப்படுதல். சபையோடு இணைக்கப்படுதல். 1000 பேருக்கு 10,000 பேருக்கு சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் கணக்கு கிடையாது. எத்தனை பேர் நம் வழியாய் சபையில இணைக்கப்பட்டிருக்கிறார்கள்? சபையில எத்தனை பேர் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள்? சபையில எத்தனை பேர் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள்? நான் ஆத்தும அறுவடை செய்யணும் ஏசப்பா, நான் ஆத்தும அறுவடை செய்யணும். அல்லேலூயா. பர்னபாவை போல ஆண்டவரே, சீப்பிரதி வார சிரேன பட்டணத்தினமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரவலோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி, அல்லேலூயா, அல்லேலூயா, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி, கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிற என்பது மெய்யானா. ஸ்தோத்திரம்பா. ஆமென். உட்காருங்க.
என்னுடைய நண்பர் முருகையன் எழுதி கொடுத்திருக்காரு மணக்கரை. மணக்கரையில் வந்த 11 பேரும் ஞானஸ்நானம் பெற்றுவிட்டோம். கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. மணக்கரையிலேருந்து இந்த வருஷம் 11 பேரும் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி என்னுடைய நண்பர் முருகையன் அவர் சீட்டு எழுதி கொடுத்தாரு. நான் என்னன்னு பார்க்கல, இப்போ தான் பார்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்தும அறுவடையில் நம்ம வாழ்றது வேஸ்ட்டுங்க. கிறிஸ்தவனா வாழ்றது வேஸ்ட். உயிர் வாழலாம், நடைபிணமாக வாழலாம், நடைபிணமாக வாழ்ந்து எதுக்கு? அந்த வாழ்க்கை எதுக்கு? நிறைய பேர் நடைபிணமாக ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருக்கான். நடைபிணமாக வாழக்கூடாது. என்ன, நம்மளால இந்த நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்கணும். அல்லேலூயா. நம்மளால நம்ம ஊருக்கு ஒரு நல்லது நடக்கணும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, கடைசியாக ஒரு வசனத்தை வாசனை முடிப்போம். சங்கீதம் 18:35. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. ஆமென். கர்த்தருடைய கரம் என்னை தாங்குகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 21:8-9. உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும். உமது கை உம்முடைய சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும். உமது வலதுகரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். உமது வலதுகரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். 9. உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவே. கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். ஆமென். எழுந்து நிற்போம், ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்தால் நான் எப்படி ஒரு நபராக இருப்பேன்? கர்த்தருடைய ஆவி என்மேல் இருந்தால் நான் என்ன செய்வேன் ஆண்டவருக்காக? ஆண்டவரே, நான் வேதத்தை இரவும் பகலும் வாசிக்கணும். நான் வேதத்தை இரவும் பகலும் வாசிக்கணும். நான் வேதத்தை இரவும் பகலும் வாசிக்கணும். இரவும் பகலுமாய் வாசிக்கணும். நான் வேதத்தை இரவும் பகலும் வாசிக்கணும். கேளுங்க வாயை திறந்து. யார் யாரெல்லாம் வேதத்தை இரவும் பகலுமா வாசிக்கிறீங்களோ, காலை மாலை வாசிக்கிறீங்களோ, வேலை நேரம் போக மீதமான நேரம் வாசிக்கிறீங்களோ, உங்க மேல கர்த்தருடைய கரம் வந்துடும். உங்க மேல அப்பாவுடைய கரம் வந்துடும். அப்பாவுடைய கரம் வரும் பொழுது நம்ம அவர்கிட்ட என்னென்னலாம் கேட்டோமோ அதையெல்லாம் நமக்கு சாங்ஷன் பண்ணிடுவாரு. எதையெல்லாம் கேட்டீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். எதெல்லாம் கேட்டீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். ஹல்லேலூயா. வாயை திறந்து கேளுங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எதையெல்லாம் கேட்டீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. இடமோ, வீடோ, வயலோ, வாகனங்களோ, பொருளாதாரமோ, அரசாங்க வேலையோ, திருமணங்களோ, என்ன காரியத்தை கேட்டிருக்கிறீர்களோ அருமை பெற்றவர்களே, அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் காலையும் மாலையும் வேலை நேரம் போக மீதமான நேரங்களில் வேதத்தை வாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பைபிளை படிக்கிறவங்களா காணப்படணும். வேதத்தை வாசிக்கிறவங்களா காணப்படணும். வாயை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. அப்பா, என் தகப்பனே, எங்கள் ஆண்டவரே, நான் வேதத்தை தினமும் படிக்கிற நபரா மாறணும். வாயை திறந்து கேளுங்க. வாயை திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து கேளுங்க. சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாயை திறங்க எல்லாரும். ஏசப்பா, நான் வேதத்தை தினமும் வாசிக்கணும். வேதத்தை தினமும் வாசிக்கணும். உம்முடைய கரம் என் மேல அமரணும். உம்முடைய கரம் என் மேல அமரணும். நான் அநேக காரியங்களை கேட்டிருக்கிறேன், எனக்கு இன்னும் கிடைக்கல. அநேக காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன், இன்னும் எனக்கு கிடைக்கல. இன்னும் எனக்கு கிடைக்கல. ஆண்டவரே, நான் இன்னும் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அப்பா, உம்முடைய கரம் என் மேல வரணும். உம்முடைய கரம் என் மேல வரணும். உம்முடைய கரம் என் மேல வரணும். வாயை திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கரம் என் மேல வரணும். உம்முடைய கரம் என் மேல வரணும். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாயை திறந்து கேளுங்க. ஏசப்பா, உம்முடைய கரம் என் மேல வரணும். என் மேல வரணும். நான் வேதத்தை இரவும் பகலுமா படிக்கணும். இரவும் பகலுமா படிக்கணும். இரவும் பகலுமா வேதத்தை நான் வாசிக்கணும். இரவும் பகலும் நான் வாசிக்கணும். ஆண்டவரே, வேதத்தை வாசிக்கிற உணர்வை எனக்கு தாரும். வேதத்தை வாசிக்கிற உணர்வை எனக்கு தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் கர்த்தருடைய வேதத்தை ஆராய்வதற்கு. காரணம், அவருடைய தயவுள்ள கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் எருசலேமுக்கு வந்தான். ஒரு மனிதன் சபைக்கு வர வேண்டும் என்றால், ஆராதனை நடக்கிற ஸ்தலத்திற்கு வர வேண்டும் என்றால், அது தலைமை சபையோ கிளை சபையோ, அந்த இடத்திற்கு ஒரு மனுஷன் வர வேண்டும் என்றால் கர்த்தருடைய கரம் மேல் இருந்தால் அவர்கள் தானே புறப்பட்டு வருவார்கள். அவர்கள் தானே புறப்பட்டு வருவார்கள். அவர்கள் தானே புறப்பட்டு வருவார்கள். கர்த்தருடைய கரம் இல்லை என்றால் அந்த நபரால் வர முடியாது. அந்த நபரால் வர முடியாது. ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்கள் மக்கள் மேல் இறங்கி வரட்டும். எங்கள் ஜனத்தின் மேல் இறங்கி வரட்டும். அல்லேலூயா,
அல்லேலூயா. உம்முடைய கரம் இறங்கி வரட்டும்பா, உம்முடைய கரம் இறங்கி வரட்டும், உம்முடைய கரம் இறங்கி வரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கேளுங்க, எங்க மேல, எங்கள் பிள்ளைகள் மேல உம்முடைய கரம் இறங்கி வருவதாக. எங்கள் மேல, எங்கள் பிள்ளைகள் மேல உம்முடைய கரம் இறங்கி வருவதாக. யார் மேல் கர்த்தருடைய கரம் இறங்கினதோ அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். யார் மேல் கர்த்தருடைய கரம் இறங்கினதோ அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத பாரகனாகிய எஸ்ரா மீது கர்த்தருடைய கரம் இருந்தது. அவன் கேட்டவைகளெல்லாம் ராஜா அவனுக்கு கட்டளையிட்டான். அவன் கேட்டவைகளெல்லாம் ராஜா கட்டளையிட்டான். இந்த பூமியில நமக்கு என்னென்ன நன்மைகள் வர வேண்டுமோ எல்லாவற்றையும் தேவன் தரப்போகிறார். வேதத்தை வாசித்தால், வேதத்தை தினமும் வாசித்தால், வேதத்தை தினமும் படித்தால். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம் எசேக்கியா மீது எசேக்கியேல் தேவ மனுஷன் மீது கர்த்தருடைய கரம் அமர்ந்தது. சிறைப்பட்ட மக்கள் இருக்கிறதுக்கு அழைத்து சென்றது. அவர்களுக்கு எச்சரிப்பை கூற வைத்தது. ஆமென். அங்கே நான் உன் கூட இருந்து பேசுவேன். அவ்விடத்தில் கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. அவன் சத்தியத்தை சொன்னான், அவன் வேத சட்டத்தை சொன்னான், பாவத்தில் இருந்த மக்களுக்கு வழியை திறந்து காட்டினான். இதை செய்யாதீர்கள், இதை செய்ய வேண்டாம் என்று அவன் தப்பிப்பதற்கு, ஜனங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு அவன் வழியை அறிவிக்கிறவனாக புறப்பட்டு போனான். கர்த்தருடைய கரம் நம்மில் இருந்தால் சிறைப்பட்ட மக்களை தேடி செல்லும், சிறைப்பட்ட மக்களை தேடி செல்லும். சிறைப்பட்ட மக்கள் எங்க இருக்கிறார்களோ அங்கே நடத்தி செல்லும், அவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்க வைக்கும். கர்த்தருடைய கரம் நம்மேல் இருக்குமேயானால் வெகு ஜனங்கள் கர்த்தரிடமாய் திரும்புவார்கள். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் திரும்புவார்கள். நான்காவதாக கர்த்தருடைய கரம் நம்மேல் இருந்தால் வெகு ஜனங்கள் கர்த்தரிடமாய் திரும்புவார்கள். பெரிய ஆத்தும அறுவடை உண்டாகும், பெரிய ஆத்தும அறுவடை உண்டாகும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. நாம் ஆத்தும ஆதாயம் செய்யலனா நாம நல்லவர்கள் அல்ல, நாம நல்லவர்கள் அல்ல. ஆத்தும ஆதாயம் செய்யாதவர்கள் தேவனுடைய பார்வையில நல்லவர்கள் அல்ல. நல்லவனோ பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தார். வெகு அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எருசலேமிலே கூடி வருவதற்காக ராஜா சொல்லுகிறான், யாருடைய மன தாழ்மையாய் இருக்கிறார்களோ வர விருப்பம் உள்ளவர்கள் வரட்டும், விரும்பாதவர்கள் போகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாயை திறந்து கேளுங்க. வர விருப்பம் உள்ளவர்கள் எருசலேமுக்கு வரட்டும். ஹல்லேலூயா. வர விருப்பம் இல்லாதவர்கள் வராமல் போகட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர்கள் கலக வீட்டார், அவர்களை அப்படியே விட்டுவிடு. கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும். அவர்கள் கலக வீட்டார், அவர்கள் கலக வீட்டார். எருசலேமுக்கு வருகிற மக்களை தடை செய்கிறவர்கள் கலக வீட்டார், கலக வீட்டார். ஹல்லேலூயா. ஏசப்பா தகப்பனே, நான் எருசலேமோடு இணைக்கப்படணும். எத்தனை பேர் கேட்க போறீங்க? எருசலேமுக்கு வருகிறவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டானது, எருசலேமிலே சந்தோஷம் உண்டாயிற்று, வந்தவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஹல்லேலூயா. மகா சபையிலே பஸ்கா பலியிடுதலை ஆசரிக்க வேண்டும், பஸ்கா பலியை நான் ஆசரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மகா சபையிலே மகா ஜனங்களோடு கூடி, அப்பா நான் பஸ்கா பலியிடை ஆசரிக்க வேண்டும். எனக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. கர்த்தருடைய கரம் உங்க மேல வரும், கர்த்தருடைய கரம் உங்க மேல வரும். இன்றைக்கு இருக்கிற பாதிப்பு இனி வராது, இன்றைக்கு இருக்கிற பலவீனம் இனி வராது. அவருடைய கரம் வந்துச்சுன்னா எல்லாம் மாறி போயிடும். அவருடைய கரம் உங்களை தொட்டா எல்லாம் மாறி போயிடும். அவருடைய கரம் உங்களை தொட்டால் போதும், அவருடைய கரம் உங்களை தொட்டா போதும், எல்லாம் மாறி போகும், எல்லாம் மாறி போகும். வாயை திறந்து கேளுங்க. நீங்க தான் பாரப்படணும், நீங்க தான் பாரப்படணும், நீங்க தான் பாரப்படணும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுக்காம கரம் வராது. நம்முடைய தவறை உணராம கர்த்தருடைய கரம் வராது.
கர்த்தருடைய கரம் எங்கள் மீது அமரட்டும். கர்த்தருடைய கரம் எங்கள் மீது இருக்கட்டும் அப்பா. அந்த கரம் எங்கள் மீது இருந்தால் ஆண்டவரே நாங்கள் எங்கள் இருதயம் பக்குவப்பட்டு இருக்குமே, எங்கள் இருதயம் பக்குவப்பட்டு இருக்குமே ஆண்டவரே, நாங்கள் எருசலேமை தேடி வருவோமே, எருசலேமை தேடி வருவோமே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா, உம்முடைய கரம் எங்கள் மேல இருக்கட்டும் அப்பா, உம்முடைய கரம் எங்கள் மேல இருக்கட்டும் ஆண்டவரே. தந்தையே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் எங்கள் மேல் இருந்துங்க நடத்தட்டும் 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 நடத்தட்டும். அது சமாதானத்துக்கு நேராய் நடத்தும், அது சமாதானத்துக்கு நேராய் நடத்தும் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். அது சமாதானத்துக்கு நேராய் நடத்தும் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது இணக்கத்துக்கு நேராய் நடத்தும், அது ஒன்று கூட வைக்கும், ஒன்று கூட வர வைக்கும் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஊர் ஊராய் சொல்ல வைக்கும் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எருசலேமை கொண்டு வந்து சேர்க்க வைக்கும். கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவே, எந்த ஒரு நகைப்பை இது பார்க்காது, எதையும் அது கண்டு கொள்ளாது ஆண்டவரே. கர்த்தரை மட்டுமே பார்க்கும், ஜனங்களை மட்டுமே பார்க்கும், சபையை மட்டுமே பார்க்கும். கர்த்தாவே உம்முடைய கரம் எங்கள் மேல் இருந்து நடத்தட்டும் ஆண்டவரே. எங்களை நடத்துங்க எங்களை நடத்துங்க 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 நடத்துங்க. நாங்கள் உம்முடைய கரத்தால் நடத்தப்படட்டும் ஐயா, உம்முடைய கரத்தால் நடத்தப்படட்டும் ஆண்டவரே, உம்முடைய கரத்தால் நடத்தப்படட்டும் ஐயா. ஒவ்வொரு கரத்தால் நடத்தப்படட்டும் கர்த்தாவே. உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் ஐயா, எங்களோடு இருக்கட்டும் ஐயா. பர்னபா மீது கர்த்தருடைய கரம் இருந்ததே ஆண்டவரே, பர்னபா மீது கர்த்தருடைய கரம் இருந்ததே. அது நல்லவனும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனும் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே மக்கு நல்லவனாய் இருந்தார் கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கிடைக்க போகிறது. ஆமென் ஆண்டவரே ஆமென் ஆண்டவரே. ஜனங்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள், ஜனங்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். தேவனுடைய கரம் அவன் மேல் இருந்ததனாலே ஆண்டவர் எஸ்ரா மீது இருந்ததனாலே ராஜாவிடத்திலே அவன் எதையெல்லாம் கேட்டானோ அதெல்லாம் கிடைத்தது, அதெல்லாம் கிடைத்தது, அதெல்லாம் கிடைக்கும்படி தேவன் அனுக்கிரகம் செய்தார், தேவன் அனுக்கிரகம் செய்தார். ஆண்டவரே என் மேல் உம்முடைய கரம் இருக்கும் பட்சத்தில் நான் கேட்பது எதுவோ அது எல்லாம் கிடைக்குமே, அது எல்லாம் கிடைக்குமே. எல்லாருடைய கண்கள் தயவு உண்டாகுமே, ராஜாவுடைய கண்கள் தயவு உண்டாகுமே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லாருடைய கண்கள் தயவு உண்டாகுமே. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கணுமே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கணுமே. அதற்கு நான் வேதத்தை வாசிக்கணுமே ஆண்டவரே, பிரமாணத்தை கைக்கொள்ளணுமே கர்த்தாவே. உம்முடைய வேதத்தை அதிகமாய் தியானிக்கணுமே. எஸ்ரா வேத பாரகனாய் இருந்ததனாலே, வேத அதிகமாய் தியானம் செய்ததனாலே கர்த்தருடைய கரம் அவன் மீது இருந்தது, அவன் மேல இருந்தது. அவன் கேட்டது எல்லாம் ராஜா கொடுத்தார். கர்த்தர் தயவு கொடுத்தார், தயவு கொடுத்தார். இன்றைக்கு 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 ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் நாங்கள் விரும்புகிறதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் வேத வசனத்தை வாசிக்கட்டும் ஐயா, வேத வசனத்தை வாசிக்கட்டும். எல்லாரும் கேட்போம் ஆண்டவரே உம்முடைய கர்த்தரின் நன்மையை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் வேதத்தை தியானிக்க ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா? ஆண்டவரே எத்தனையோ தேவைகள் இருக்கு, எத்தனையோ காரியங்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறோம். நாள்களுக்காய் மணிகளுக்காய் ஆண்டவரே வருடக்கணக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றும் நிறைவேறவில்லையே. உம்முடைய கரம் எங்க மேல இருக்கணும்ப்பா, உம்முடைய கரம் எங்க மேல இருக்கணும் அப்பா. அதற்கு நாங்கள் வேதத்தை வாசிக்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, வேதத்தை வாசிக்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, வேதத்தை வாசிக்க ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிரமாணத்தை வாசிக்க ஒப்பு கொடுக்கிறோம். உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா என்று ராஜாவால் அடைமொழி இட்டு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை எங்களுக்கும் வேணும் ஆண்டவரே, எங்களுக்கும் வேணும் ஆண்டவரே. உத்தம ஆண்டவரே மக வேத பாரகனாகிய எஸ்ரா என்று அழைக்கப்பட்ட அந்த வார்த்தை எங்களுக்கும் வேணும் கர்த்தாவே. ராஜாவால் அழைக்கப்பட்ட அந்த உத்தமமான வார்த்தை எங்கள் மேலும் அழைக்கப்பட வேண்டும். ராஜாதி ராஜாக்கள் அழைக்க வேண்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாத்தான் வேலை 10 சொன்னீர், இதோ உத்தம இஸ்ரவேலன் என்று. கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் அவ்விதமாய் உத்தமம் உள்ளவர்களாய் விளங்கணும் ஆண்டவரே. தகப்பனே எஸ்ரா வேதத்தை வாசித்ததாலே அவன் இருதயம் கர்த்தருக்கு நேராக பக்குவப்பட்டு இருந்தது, தேவனுக்காக பக்குவப்பட்டு இருந்தது. ஆகவே அவன் நினைத்ததெல்லாம் நடந்தது. ஜனங்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள், எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள், எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள் வழியாய் அநேக ஜனங்கள் எருசலேமுக்கு திரும்பி வரணும் ஐயா, எருசலேமுக்கு திரும்பி வரணும் ஆண்டவரே. சிதறி போன ஜனங்கள், சிதறி போன ஆடுகள் மீண்டுமா எருசலேமுக்கு திரும்பட்டும், எருசலேமுக்கு திரும்பட்டும், எருசலேமுக்கு திரும்பட்டும். எங்கள் மேல் கரம் இருந்து செயல்படட்டும். ஆமென். நல்ல ஆண்டவரே, நல்ல தகப்பனே, நல்ல இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எசேக்கியா கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம். அவன் தான் பஸ்காவை ஆசரித்தான், தேவனுடைய கரம் அவன் மீது இருந்ததுனாலே ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். எருசலேமில் இருந்து தான் முதல் பெயர் சபை வரவிட்டுள்ள அத்தனை ஜனங்களும் அத்தனை சபையாரும் ஓரிடத்திலே சேர்க்கப்பட்டார்கள். எல்லாரும் எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள், எல்லாரும்
எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் மேல் உம்முடைய கரம் இருக்கிறது, எங்கள் மேல் ஒவ்வொரு மீது கரம் இருக்கிறது. நாங்கள் எருசலேமில் கூடி வருகிறதை அதிகமாய் விரும்பட்டும், அதிகமாய் விரும்பட்டும், அதிகமாய் விரும்பட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் விருப்பத்தோடு ஆலயத்துக்கு ஓடி வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நல்லா கவனி. கடைசி நம்முடைய விடுதலைக்காக ஜெபிக்க போறோம். அவன் என்னெல்லாம் கேட்டானோ அதையெல்லாம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். யார் வழியாக கொடுத்தார்? அர்தசஷ்ட ராஜா வழியாக கொடுத்தார். ஆக இந்த பூமியில் இன்னைக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை? ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து பாருங்க. கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுவோம், ஒரு சில நிமிடங்கள், சீக்கிரம் முடிய போகிறது. கவனிங்க, இன்றைக்கு என்னென்ன தேவைகளோடு நின்றுட்டு இருக்கிறீங்களோ, அது சரீர சுகவீனமாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனை இருக்கலாம், பொருளாதார பிரச்சனை இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் பிள்ளைகள் பிரச்சனை இருக்கலாம், இடப்பிரச்சனை, வீடு, என்ன தேவையோட ஒரு வெற்றிடத்தோடு நின்று கொண்டு இருக்கிறீர்களோ அது ஆண்டவர் நீ கொடுக்க போகிறார். எல்லாரும் வாயை திறந்து, அதுதான் நம்ம முதல் காரியம். அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். நம்ம ஒப்பு கொடுத்தாச்சு. வேதத்தை படிக்க தினமும் 2 வேளை 3 வேளை பைபிளை படிக்க ஒப்பு கொடுத்தாச்சு. எல்லாரும் ஒப்பு கொடுத்துட்டீங்க. நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்கிறீங்க. 3/4 போது நம்ம சபையில் 95% கஷ்டத்தில் தான் இருக்கிறீங்க. அந்த கஷ்டம் நீங்குவதற்கு ஒரே வழி அவருடைய கரம் வருவது மட்டும்தான். அவருடைய கரம் நம்ம மேல வந்துச்சுன்னா ஆத்துமாக்களை கொள்ளை பொருளை தருவார், ஜாதிகளை தருவார், ஜனங்களை தருவார், இடங்களை தருவார், சுகத்தை தருவார். அவர் கரத்துல எல்லாம் இருக்கிறது. அவருடைய கரத்துல எல்லாம் இருக்கு. அவருடைய களத்துல நமக்கு வேண்டிய அனைத்தும் இருக்கு. நீங்க விரும்புகிற சுகம் அப்ப அவர்கிட்ட இருக்கு, அவர் கையில இருக்கு. மருந்து மாத்திரையை நம்ம இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அதுல இல்ல நிரந்தரமான சுகம். இப்ப கர்த்தருடைய கரத்துல இருக்கு. நிரந்தரமான ஆசீர்வாதம், பொருளாதாரம் அவர் கையில இருக்கு. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலை, நல்ல எதிர்காலம் இப்ப அவர் கையில இருக்கு. வீடு, இடம் எல்லாம் அவர் கையில இருக்கு. அப்பா, நான் உம்மிடத்துல கேட்கிற காரியத்தை நீர் எனக்கு தாரும் ஆண்டவரே, நீர் எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க, எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க, எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சோதரம் 4 பேர். சோதரம், 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 சோதரம். கொண்டா, அவனையும் கொண்டா. சோதரம், 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 சோதரம். வேடிக்கை பார்க்காம ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவர் எஸ்தரா என்ற ஆண்டவர் தேவ மனிதர் ஆண்டவர் வேத வசனத்துக்கான கீழ்ப்படி நடந்த ஆண்டவர் ஐயா. ராஜா கிட்ட எதெல்லாம் கேட்டார் ஆண்டவர், அதெல்லாம் ராஜா தந்தது போல் ஆண்டவர். இன்றைக்கு நான் உம்மிட்டாங்க கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவர் ஐயா. நாங்கள் உம்மிடம் கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவர் ஐயா. நீர் எங்களுக்கு அற்புதம் செய்யும்படியாக ஆண்டவர் ஐயா. நாங்கள் வேதத்தை இன்றையெல்லாம் நேசிக்கிறோம் ஆண்டவர். வேதத்தினுடைய நாள் இன்று நான் நடக்கிறோம் ஆண்டவர் ஐயா. கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும், தேடுகிறவர் கண்டன தட்டை திறக்கப்படும் சொன்னீர் ஆண்டவர். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவர். கேட்க வந்து எங்க அனைவருக்கும் ஆண்டவர் அப்பா நீர் எனக்கு தாரும் ஆண்டவர். உம்முடைய கரத்தை நீட்டி நீர் எனக்கு தாரும் ஆண்டவர். இயேசுவே, உம்முடைய கரத்தை நீட்டி நீர் எனக்கு தாரும் ஆண்டவர் ஐயா. நான் வருத்தத்தோட வந்திருக்க, பாரத்தோட, கண்ணீரோட, கவலோட, வியாதியோட வந்திருக்கிற ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரை நீட்டி நீர் என்னை தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே. உம்முடைய கரை தொட்டு நீர் என்னை தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே ஐயா. நீ குஷ்டரோகி ஆண்டவரே, நீ தொட்டு சுகமாக்கினீர் ஆண்டவரே ஐயா. குருடாய் இருந்த ஆண்டவரே சவா குருடனை ஆண்டவரே தொட்டு சுகமாக்கினீர் ஆண்டவரே. அதே தேவன் இன்றைக்கு என்னை தொடுபடியாக வந்திருக்கிறீர் ஆண்டவரே. என்னை தொடுபடியாக நீ வந்திருக்கிறீர் ஆண்டவரே. என்னை தொட்டு சுகமாக்கும் என்று சொல்லுவாங்க ஆண்டவரே. எங்களை தேவனை தொட்டு சுகமாக்கும் அப்பா. இயேசுவே, நீர் என்னை தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தை எங்கே நீ நீட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்கே நீட்டப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்கே நீட்டப்படட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, நீரை தொடும் ஆண்டவரே ஐயா. நீர் தொட்டால் ஆண்டவரே ஐயா என்னால் ஆத்தும ஆதாயம் செய்ய முடியும் ஆண்டவரே. நீரை தொட்டால் ஆண்டவரே நோயை குணமாக்க முடியும் ஆண்டவரே. என்னை நீ தொட்டு சுகமாக்க மாட்டவரே. நீர் என்னை தொட்டு சுகமாக்க மாட்டவரே. எங்களை நீ தொடு மாட்டவரே ஐயா. தாழ்மையோட கேளுங்க ஆண்டவரே ஐயா. நீர் அற்புதம் செய்யப்பா. நீர் அற்புதம் செய்ய மாட்டவரே. நீர் ஒருவரே, நீ
ஏசப்பா. ஐயா சொல்லுங்க இயேசுவே, உம்முடைய கரத்தை என் மேல் வைங்க ஆண்டவரே, எங்க சிரசின் மேல் வைங்க ஆண்டவரே. ஐயா இயேசுவே, நாங்கள் பலவிடப்பட்டு அந்த இடத்தை கரத்தை வைய ஆண்டவரே, நீர் சொன்னீர் ஆண்டவரே. என் தழும்புகளாலே சுகமானே சொன்னீர் ஆண்டவரே. ஐயா அந்த தழும்புல கருதி என் மேல் வைங்கப்பா, என் மேல் வைய ஆண்டவரே, எங்கள் வைங்கப்பா. நான் பலவிடத்தோடு இருக்கிறேன் இயேசுவே, நான் வியாதியோடு இருக்கிறேன் ஆண்டவரே. என் மேல் உம்முடைய கரத்தை வைங்க ஆண்டவரே. அப்பா அவருடைய தழும்புல கரம் ஆண்டவரே, என்னை தொட்டு சுகமாக்கட்டும் ஆண்டவரே, எங்களை தொட்டு சுகமாக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் மீது உம்முடைய கரத்தை வைத்து சுகத்தை தாரும் அப்பா. உடைக்கப்படட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும், நோய் பேயெல்லாம் எரிந்து போகட்டும், இயேசுவின் நாமத்தில் எரிந்து போவதா. ஊழியர்கள் எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணு, எல்லாம் ஜெபம் பண்ணு. சுகத்தை தாரும் ஆண்டவரே, விடுதலை தாரும் அப்பா. நோய்களை எரிக்கணும், சுகத்தை தொடும் ஆண்டவரே, பிள்ளைகளை தொட்டு சுகத்தை தாரும் ஆண்டவரே, தொட்டு சுகத்தை தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால எரிக்கணும். ஆமாண்டவரே, தொட்டு சுகத்தை தாரும் ஆண்டவரே. மரணக்கட்டுகள் உடைக்கப்படட்டும், அந்தகார கிரிகள் எரிந்து அழியட்டும், ஆசீர்வாதங்களை கெடுக்கிற ஆவிகள் எரியட்டும், அவைகளை உண்டாக்குற ஆவிகள் எரியட்டும், ஆமாண்டவரே, வாழ்க்கையை கெடுக்கிற ஆவிகள் எரியட்டும், சரீர பலவீனத்தை உண்டாக்குற ஆவிகள் எரியட்டும், வறுமையை உண்டாக்குற ஆவிகள் எரியட்டும், கலகத்தை கசப்பை வேதனை உண்டாக்குற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால எரிக்கிறோம். ஐக்கியத்தை விட்டு விரட்டி அடிக்கிறோம், ஐக்கியத்தை விட்டு விரட்டி அடிக்கிறோம். கலகத்தை உண்டாக்குற ஆவிகள், கசப்பை உண்டாக்குற ஆவிகள், குடும்பங்களில் வேதனை உண்டாக்குற ஆவிகள், பொருளாதாரம் இப்போது உண்டாகட்டும், இப்போது எரிந்து போகட்டும் ஆண்டவரே, இப்போது எரிந்து போகட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க ஊழியர்கள் சொல்லுங்க, நம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. நம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. நேற்று அல்ல நாளை அல்ல இன்று நடக்குது. நேற்று அல்ல நாளை அல்ல இப்போ நடக்குது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பாவம் செய்த பாவிகள் எல்லாம் நீதிமானை மாறுகின்றாரே. பாவம் செய்த பாவிகள் எல்லாம் நீதிமானை மாறுகின்றாரே. நேற்று அல்ல நாளை அல்ல இன்று மாறுகின்றாரே. நேற்று அல்ல நாளை அல்ல இன்று மாறுகின்றாரே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. கேன்சர் நோய்கள் நீங்குகின்றதே, வீர நோய்கள் நீங்குகின்றதே. கேன்சர் நோய்கள் நீங்குகின்றதே, வீர நோய்கள் நீங்குகின்றதே. நேற்று அல்ல நாளை அல்ல இன்று நீங்குகின்றதே. நேற்று அல்ல நாளை அல்ல இப்போ நீங்குகின்றதே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. மரண ஆவி ஓடுகின்றதே, பயத்தின் ஆவி நீங்குகின்றதே. மரண ஆவி ஓடுகின்றதே, பயத்தின் ஆவி நீங்குகின்றதே. நேற்று அல்ல நாளை அல்ல இன்று ஓடுகின்றதே. நேற்று அல்ல நாளை அல்ல இன்று ஓடுகின்றதே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. கேன்சர் நோய்கள் ஓடுகின்றதே, வீர நோய்கள் நீங்குகின்றதே. கேன்சர் நோய்கள் நீங்குகின்றதே, வீர நோய்கள் நீங்குகின்றதே. நேற்று அல்ல நாளை அல்ல இப்போ ஓடுகின்றதே. நேற்று அல்ல நாளை அல்ல இப்போ ஓடுகின்றதே.
ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. சொல்லுங்க, கேளுங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஆவி ஓடுகின்றது, பயத்தின் ஆவி ஓடுகின்றது, மரண ஆவி ஓடுகின்றது, பயத்தின் ஆவி ஓடுகின்றது. நேற்று அல்ல, நாளை அல்ல, இப்போ ஓடுகின்றது. நாளை அல்ல, இப்போ நீங்குகின்றது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இதோ தேவனுடைய கரங்களை தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறது. அப்பாவி கரங்களை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ கரங்களை தொட்டு ஆவி ஓடுகின்றது, ஆவி ஓடுகின்றது, பயத்தின் ஆவி ஓடுகின்றது. நேற்று அல்ல, நாளை அல்ல, இந்த 8வது இந்த முதல் வியாட்சிகளும் ஓடுகின்றது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. மாறுகின்றாரே, பாவம் செய்த பாவிகள் எல்லாம் நீதிமானாய் மாறுகின்றாரே. நேற்று அல்ல, நாளை அல்ல, நடக்குது. நேற்று அல்ல, நாளை அல்ல, இப்போ நடக்குது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதம், அற்புதம். ஆமென். இயேசுவே, இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டாக. ஆமென், ஆமென், ஆமென். கரத்தில் அற்புதம் நடப்பதாக. கரத்தில் அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே, இயேசுவின் கரத்தில் அற்புதம் நடப்பதாக. பயத்தின் ஆவி ஓடுகின்றது. நேற்று அல்ல, நாளை அல்ல, இந்த நாளையே, இப்போ நாம நேற்று அல்ல, நாளை அல்ல, இப்போ ஓடுகின்றது. அற்புதங்கள் நடக்குது. இயேசுவே, இயேசுவின் நாம அற்புதமானவரே, இயேசுவின் நாம அற்புதம், இயேசுவின் நாம அற்புதம், இயேசுவின் நாம அற்புதம், இயேசுவின் அற்புதம். மரண ஆவி ஓடுகின்றது, பயத்தின் ஆவிகள் ஓடுகின்றது, பயத்தின் ஆவி ஓடுகின்றது, மரண ஆவிகள் ஓடுகின்றது, பயத்தின் ஆவி ஓடுகின்றது, மரண ஆவிகள் ஓடி, சைவன் ஆவி ஓடுகின்றது, வெள்ளி சுடி ஆவிகள் ஓடுகின்றது. மரண நோய்கள் ஓடுகின்றது, சைவ நோய்கள் ஓடுகின்றது, மாம்ச நோய்கள் ஓடுகின்றது. நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே, அளவில்லாத உம்முடைய ஆவி உற்சப்படுத்தும் முழங்கால் படிடுவோம். வல்லமை இறங்குவதா, எல்லாரும் முழங்கால் படி. அக்கினி இறங்குவதா, பேய்கள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில், நோய்கள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில், செய்வன ஆவிகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். வருமானத்தை கெடுக்கிற ஆவிகள் இப்பொழுது எரிகிறது. வருமானங்களை கெடுக்கிற ஆவிகள், சரீரத்தை கெடுக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது எரிவதாக, எரிவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது எரிவதாக, இப்பொழுது எரிவதாக. அக்கினி, அக்கினி நமக்கு சோதரம், இயேசுவின் நாமத்தினாலே பற்றி எரிவதாக. எல்லாருக்கும் ஒரு நல்ல விடுதலையை தார், எல்லாருக்கும் சுகத்தை தார். அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா கொடுத்தான். இப்பொழுது ராஜாதி ராஜா கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் கேட்டவைகள் எல்லாம் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து கொடுத்து கொண்டிருக்கிறார். உடைய மக்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறேன். வல்லமை அபரிதமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவர் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. உடைய கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. உடைய அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. உடைய நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. எதிரி சக்திகளை பட்சித்துக் கொண்டிருக்கிறது. எல்லா பொல்லாத கிரியைகளையும் பட்சித்துக் கொண்டிருக்கிறது. ஜெபத்தை தடை பண்ணுகிற ஆவிகள், வருமானத்தை தடை பண்ணுகிற ஆவிகள், வருமானத்தை நாசம் பண்ணுகிற ஆவிகள், சரீரத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிற ஆவிகள் இதோ
எரிந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் அந்த கிரியைகள் அழிகிறது, அந்த கிரியைகள் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் அந்த கிரியைகள் அழிக்கப்படுகிறது, அந்த கிரியைகள் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த கிரியைகள் அழிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சரீரத்தை கெடுத்த ஆவியுடைய கிரியைகள், வருமானத்தை கெடுத்த ஆவியுடைய கிரியைகள், குடும்ப சமாதானத்தை கெடுத்த ஆவியுடைய கிரியைகள் இப்பொழுது அழிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. சோத்திரம். எல்லாரும் கர்த்தரை பணிந்து கொள்ளும். கர்த்தரை பணிந்து கொள்ளுதலை தொழுகை அங்கீகரித்தோம்னா கர்த்தர் எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். உற்சாகமா கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். எல்லாரையும் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வாதம். எல்லா ஊழியக்காரங்களை எழுதுறீங்க, ஊழியக்காரர்கள் மட்டும் எழுதுறீங்க, மற்றவங்கள முழங்கள் என்னங்க. ஆண்டவரே, ஜனங்களை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி, எல்லாரும் சொல்லுங்க வாயை திறந்து. கர்த்தர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சபையாரை ஆசீர்வதிக்கிறோம். இந்த மாதத்தோடு குறைவுகள் ஒளிந்து போகிறதற்காக சோத்திரம், குறைவுகள் ஒளிந்து போகிறதற்காக சோத்திரம், நிறைவு உண்டாகிறதற்காக சோத்திரம், புதிய வாசல்கள் திறக்கப்படுகிறதற்காக சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord.